நம்ம ஏற்கனவே வந்து ஆஹ், மனுக்குலத்தின் எதிர்காலம் சொல்ற டாபிக் தான் பார்த்துட்டு இருக்கோம். அதான் வந்து கிளாஸ் 2 ஒரு டாபிக். அதுல நம்ம வந்து ஏற்ற காலம் சொல்ற டாபிக் பார்த்தோம். ஏற்ற காலம் சொல்றது வந்து எந்த வசனத்தை நம்ம பேஸ் பண்ணி எடுத்தோம் சொல்லி பாத்தீங்கன்னா 1 John தீமோத்தேயு 14. ஆஹா 1 Timothy. 2ஆம் அதிகாரம் 4 to 6 அதான் கோர் வசனம் சொல்லி பார்த்தோம்ல. பிதாவின் சித்தம் என்ன? Okay, ஆமா. ஓகே, இட் இஸ் குட் அண்ட் ப்ளீசிங் காட் அவர் சேவியர். அவருக்கு நன்மையும் பிரியமா இருந்தது. என்னது? ஹூ வாண்ட்ஸ் ஆல் பீப்புள் டு பி சேவ்டு சொல்லி பார்த்தோம். அது யார் மூலமா சேவ் பண்ணப்படுறாங்களா? த மீடியேட்டர், த மேன் கிரைஸ்ட் ஜீசஸ் ஹூ கேவ் ஹிம்செல்ஃப் அஸ் அ ransom ஃபார் ஆல். எல்லாருக்கும் மீட்கும் பொருளா கொடுத்த கிறிஸ்து அவரை சொல்லி பார்க்கிறோம். இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கி வருது. ப்ராப்பர் டைம் இல்லைன்னா அப்பாயிண்டட் டைம்ல வந்து அது வந்து தெரிய வருது சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? இங்க சொல்லப்படுற ஏற்ற காலம் தான் நம்ம வந்து டாபிக்கா நம்ம வந்து பார்த்துட்டு இருந்தோம். ஃபர்ஸ்ட் வந்து பழைய ஏற்பாட்டு விசுவாச வீரர்களுக்கு நம்ம பார்த்தோம். அடுத்தபடியா போன டியூஸ்டே அப்போ நம்ம சபைக்கு வந்து ஏற்ற காலம் சொல்லி பார்த்தோம். ஆமா. ஓகேவா? சம்திங் பெட்டர், விசேஷித்த நன்மை சொல்லி நம்ம பார்த்தோம். அந்த விசேஷித்த நன்மை சபைக்கு என்னது? அதான் பரலோக அழைப்பு. பரலோக அழைப்பு. சூப்பர். ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னதுன்னா அடுத்தபடியா 3வது கேட்டகரி. நம்ம என்ன பார்த்தோம்னா இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி இருந்த மக்கள், பழைய ஏற்பாட்டு விசுவாச வீரர்கள். அது வந்து எபிரேயர் 11 வந்து பார்த்தோம். அடுத்து இயேசு கிறிஸ்துக்கு அப்புறம் உடனடியா இருக்கிற மக்கள். அப்பனா என்னதுன்னா இயேசு கிறிஸ்துவோடைய முதலாம் வருகையில அவர் மரித்து உயிர் தெளிந்து 40 நாள் கழிச்சு பரமேறினதுல இருந்து அதுக்கப்புறம் அப்போஸ்தலர் பவுல் பேதுரு மூலமா வந்து பெந்தைக்கோஸ்து நாள் நடக்குது இல்ல. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல வந்து பரிசுத்தாவி மூலமா வந்து பெந்தைக்கோஸ்து நாள்ல வந்து ஊற்றப்படுது. அப்ப என்ன ஆகுதுன்னா 3000 பேர், நிறைய பேர் சேர்ந்தாங்க சபையில. அப்ப ஆரம்பத்துல இருந்து அதுல இருந்து இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை வரைக்கும் இருக்கிற கூட்டம் தான் யாரு சொல்லி பாத்தீங்கன்னா சபையில சேர்த்துக் கொள்ளப்படுற மக்கள். சபையில் சேர்ந்தார்கள் சொல்லிட்டு ஒவ்வொரு வாட்டியும் போட்டிருக்கோம். ஓகேவா? அப்போ அதை சேர்த்துக்கொள்ளப்படுற மக்களோட அழைப்பு தான் நம்ம வந்து போன வாட்டி பார்த்தோம், டியூஸ்டே பார்த்தோம். ஓகேவா? இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா இங்க பழைய ஏற்பாடு இயேசு கிறிஸ்து முன்னாடியும் சரி, இப்ப இயேசு கிறிஸ்துவோட 2ஆம் வருகை வரைக்கும் சரி, ஓகே, இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ஏற்றுக்கொள்ளாத புறஜாதி மக்கள், உலக மக்கள், விசுவாசம் இல்லாத இஸ்ரவேலர்களா இருக்கட்டும், யாரா வேணா இருக்கட்டும், ஓகேவா, அவங்களுக்கு எப்படி ரட்சிப்பு, தேவன் ரட்சிப்பு கொடுக்குறாரா, அவங்கள காப்பாத்துறாரா, இல்லைன்னா அவங்கள வந்து நரகத்துல அழிக்கிறாரா? ஓகே, சொல்றதான் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? இந்த கொஸ்டின் புரியுதுல? எழுதிக்கோங்க. 3வது பாயிண்ட் வந்து இது, இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்காத மக்கள். அவங்க இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி வாழ்ந்திருக்கலாம், ஆதாம்ல இருந்து இயேசு கிறிஸ்து ஃபர்ஸ்ட் கமிங் முதலாம் வருகை வரைக்கும் இருக்க மக்களா இருக்கலாம். இயேசு கிறிஸ்து மரிச்சு உயிர் தெழுந்ததுல இருந்து இப்போ வரைக்கும் இல்ல, ஃபுல்லா ஒட்டுமொத்தம் ஆதாம்ல இருந்து இயேசு கிறிஸ்துவோட 2ஆம் வருகை வரைக்கும் இருக்கிற அவிசுவாசம் உள்ள மக்கள் பத்தி நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகேவா? அவங்களுக்கு தேவன் ரட்சிப்பு கொடுக்குறாரா? ஏன் ரட்சிப்பு கொடுக்குறாரு சொல்லி பாக்குறோம் சொல்லி பாத்தீங்கன்னா அதுக்கும் இந்த வசனம் தான். ஏன்னா who wants all people to be saved, எல்லாரும் காப்பாத்த பண்ண சொல்லி சொல்றாரு. அப்ப எல்லாரும் காப்பாத்த பண்ணோம்னா தேவன் என்ன பண்ணிருப்பாரு? இவங்களுக்கும் ஒரு திட்டத்தை வந்து வச்சிருப்பாரு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அந்த திட்டத்தை தான் நம்ம பார்க்க போறோம். அப்படி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து உயிர் தெழுதல் சொல்றது எல்லாருக்குமே இருக்கா, இல்ல வெறும் சபைக்கு மட்டும்தான் இருக்கா சொல்லி பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே இருக்கு. வேணா படிக்கலாம். அப்போஸ்தலர் 24 ஆக்ட்ஸ் 24:15. என்னப்பா இது? நீதிமான்களும் அநீதிமான்களுமாகிய மரித்தோர் உயிர்த்தெழுந்திருப்பது உண்டென்று இவர்கள் தேவனிடத்தில் நம்பிக்கை கொண்டிருக்கிறது போல நானும் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன். என்ன சொல்றாரு? உயிர் தெழுதல்ல நீதிமான்களும் அநீதிமான்களும் என்ன பண்ணுவாங்களாம்? உயிரடைவார்களாம். ஓகேவா? இந்த நம்பிக்கையை யார் சொல்றா? நம்பிக்கை கொண்டு இருக்கிறேன்னு சொல்லி யார் சொல்றா? பேதுரு சொல்றாரு. பவுல் தான் இது சொல்றாரு. இதோ இங்க அவர் தான் வந்து என்ன பண்றாங்கன்னா புடிச்சிட்டு போயிடுறாங்களா பவுலோட ட்ரையல் பெலிக்ஸ் முன்னாடி. ஓகேவா? அவர் வந்து பவுல் பேசுறாரு இங்க. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 10வது வசனம் பாருங்களா. 10வது வசனம் படிங்க. பவுல் பேசும்படி தேசாதிபதி சைகை காட்டின போது அவன் அப்ப பவுல் பேசும்படி செய்கை காட்டின போது பவுல் பேச ஆரம்பிக்கிறார் சொல்லி பாக்குறோம். ஓகேவா? இங்க 15ல பேசுறது வந்து யார் பேசுறா சொல்லி பாத்தீங்கன்னா பவுல் தான் பேசுறாரு.
ஓகே, அவர் என்ன சொல்றாருன்னா, நீதிமான்களும் அநீதிமான்களும் உயிர்த்தெழுதல் இருக்குன்னு சொல்லி தெரியுது இருக்குல்ல. அது நான் அந்த விசுவாசம் தான் நானும் வச்சிருக்கேன் சொல்லி சொல்றாரு. ஐ ஹேவ் த சேம் ஹோப் இன் காட். அப்போ உயிர்த்தெழுதல் வந்து நீதிமான்களுக்கு மட்டும் கிடையாது, அநீதிமான்கள் சொல்லும்போது விக்கெட் அவங்களுக்கும் வந்து இருக்கா சொல்லி பாக்குறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, இது இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காரா, இது பவுல் சொல்லியிருக்காரு. இயேசு கிறிஸ்து இந்த மாதிரி சொல்லியிருக்காரா சொல்லி பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காரு. எங்க சொல்லியிருக்காரு சொல்லி பார்த்தீங்கன்னா, யோவான் 5ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம், 28, 29. யோவான் யோவான் 5, 28, 29. இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம், ஏனென்றால் பிரேத குழியில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அனைவரும்னா யாரு? எல்லாரும். நம்ம எல்லாருமே. எல்லாருமே தான். இப்போ என்னதுன்னா, கெட்டவங்களை வந்து புதைக்க மாட்டாங்களா? பயங்கர மோசமான ஆட்கள்ல. ஓகே, எல்லாரையும் சேர்த்து தான் புதைக்கிறாங்க, எரிக்கிறாங்க, எல்லாம் பண்றாங்க. ஓகேவா? அப்போ பிரேத குழியில இருக்கிற அதான் கிரேவ்ல இருக்கிற எல்லாரும் கேட்கும் காலம் வரும், அவர் சத்தத்தை கேட்கும் காலம் வரும் சொல்லி பாக்குறோம். ஓகே, அப்புறம் நெக்ஸ்ட் வசனம் படிங்க. 11. இல்லப்பா, 28, 29. இப்போ 28 படிச்சுங்க, 5ஆம் அதிகாரம். அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும், தீமை செய்தவர்கள் ஆக்கினையை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள். ஓகே, இததானே பவுல் சொன்னாரு அப்போஸ்தலர் 24ல. நீதிமான்களும் அநீதிமான்களுடைய உயிர்த்தெழுதல் சொல்லி சொன்னார். கரெக்டா இருக்கு சொல்லி நான் நம்பிக்கை கொள்றேன் சொல்லி சொல்றாரு. இதான் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, பிரேத குழியில் இருக்கிற எல்லாரும் சத்தத்தை காலம் வரும். என்ன சொல்றேன்னா, அடுத்த வசனத்துல நன்மை செய்தவர்கள் ஜீவன் அடையும்படிக்கு, தீமை செய்தவர்கள் ஆக்கினை அடையும்படிக்கு என்ன பண்ணுவாங்களாம்? உயிர் தெழுவார்களாம். கரெக்டா? இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? ஓகே, டைரக்டா இருக்கு வசனம். ஓகேவா? இப்ப வந்து பாத்தீங்கன்னா, இங்க நன்மை செய்தவர்கள் என்ன ஆவாங்க சொல்லி பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு ஏற்கனவே வந்து ஜீவன் அடைவாங்கன்னா, அவங்க வந்து பரலோக அழைப்பு இருக்கு, அவங்க வந்து சபையின் அழைப்புல வந்து போயிடுறாங்கன்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? ஜீவன் அடைவார்கள் சொல்லி பாக்குறோம். தீமை செய்தவர்கள் என்னது? இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்காதவங்க, உலகத்துல பயங்கர கேடு செய்யறவங்க எல்லாருமே என்ன ஆகுறாங்க? இந்த தீமை செய்தவர்கள் சொல்ற கேட்டகரி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன நினைக்கிறீங்க? தீமை செய்தவர்கள் எல்லாம் வந்து யாரெல்லாம் நினைக்கிறீங்க? கெட்டது பண்ற எல்லாருமே. இப்போ நல்லது பண்றாங்க, ஆனா இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கல, அவங்க என்ன எங்க போவாங்க? அவங்களுக்கு எல்லாம் ஒரு வாய்ப்பு இருக்குல்ல, நம்மளோட 2ஆம் ராஜ்யத்துல அவங்களுக்கு ஒரு திரும்பவும் வந்து ஒரு 100 வருஷம் 1000 வருஷம் அவங்களுக்கு திரும்ப நம்மளோட தேவனை பத்தி குறிச்சு அதை சொல்லிட்டு திரும்ப அப்ப சாத்தான அது ஒண்ணு இல்ல, அது மட்டும் தெரியும். அதான் சொன்னேன். ஓகே, சாமுவேல் நீங்க என்ன நினைக்கிறீங்க? இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்காதவங்க தான் இயேசு கிறிஸ்து இல்லாமல் ரட்சிப்பு இருக்கா இல்லையா? இயேசு கிறிஸ்து இல்லாம ரட்சிப்பு இல்ல. ரட்சிப்பு இல்ல. ஓகேவா? அப்போ அது சிறு குழந்தையா இருந்தாலும் சரி, அது பெரியவங்களா இருந்தாலும் சரி, அவங்க இயேசு கிறிஸ்துவ விசுவாசிச்சாதான் ரட்சிப்பு இருக்கு சொல்லி பாக்குறோம். ஓகே, அதுவும் ரட்சிப்பு எப்படி, இந்த ரட்சிப்பு எப்படி சொல்லி பாத்தீங்கன்னா, விசுவாசம் செய்யறாங்க, அது விசுவாச கிரியை மூலமா என்ன பண்ணுவோம்? வெளிப்படுத்தணும். அப்போ ஒருத்தவங்க வந்து கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்ததுனால அவங்க ரட்சிக்கப்பட மாட்டாங்க, சர்ச்சுக்கு போறதுனால ரட்சிக்கப்பட மாட்டாங்க. அவங்க எதனால ரட்சிக்கப்படுவாங்களாம்? இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கணும், வாயினால அறிக்கை பண்ணணும், அப்பதான் ரட்சிக்கப்படுவாங்களா. அதான வசனம் போட்டிருக்கு, படிங்க. ரோமர் 10:10. ஃபர்ஸ்ட் 9 படிங்க, அப்புறம் 10 படிங்க. டைரக்டா இருக்கிற வசனமே அதான். என்னவென்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரில் இருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். பாருங்க, இந்த மாதிரி அறிக்கை பண்ணுமா? இருதயத்துல விசுவாசிக்கணும், வாயினால் அறிக்கை பண்ணப்படணும், அப்பதான் ரட்சிப்பு இருக்கு சொல்லி பாக்குறோம். அப்போ
கிறிஸ்துவர்களா இருந்துட்டு நம்ம சாட்சியா கிறிஸ்துவையும் அவருடைய சுவிசேஷத்தையும் நம்ம சாட்சியா அறிவிக்கலைன்னா நம்ம என்ன பண்ண முடியாதா? ரட்சிப்பு அடைய முடியாதா? ஓகேவா? அதனாலதான் ஒரு இன்னொன்று வசனம் கூட நம்ம படிக்கலாம். எங்கன்னா மத்தேயு 5ஆம் அதிகாரம் அதுல 11-12 படிங்க. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமை மொழிகளை உங்கள் பேரில் பொய்யாய் சொல்லுவார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியா இருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்கள். ஓகே, என் நிமித்தம், கிறிஸ்துவின் நிமித்தம் சாட்சியா நம்ம என்ன பண்ண, நம்ம அவரை அறிவிக்கும் மீது துன்பப்படுத்தினாங்கன்னா நீங்க பாக்கியவான்களா இருக்கீங்க. ஓகே, நீங்க மகிழ்ந்து களி கூறுங்கள், ரிஜாய்ஸ் அண்ட் பி கிளாட். ஓகேவா? உங்கள் வெகுமதி ரிவார்டு என்ன இருக்கும்? மிகுதியா இருக்கும் சொல்லி சொல்றாரு பரலோகத்தை. ஓகே, இது சபையோட அழைப்புக்கு இருக்க மக்கள் சொல்றாங்க. அப்போ சபை அழைப்புக்கு போகாத மக்கள் எல்லாருமே என்ன பண்றாங்க அப்படின்னா விசுவாசிக்காத மக்களா இருக்காங்க. ஏன்னா இந்த டைம்லயும் சரி, பழைய ஏற்பாட்டு விசுவாசிகள் டைம்லயும் இங்க என்ன போட்டிருக்கு? தீர்க்கதரிசிகளே அப்படிதான் இருந்தாங்களாம். அப்ப நம்ம 2 பாயிண்ட் பாக்குறோம். என்னதுன்னா, சபை இயேசு கிறிஸ்து முதலாம் வருகையில இருந்து 2ஆம் வருகை வரைக்கும் விசுவாசிக்கிற மக்கள் சபையா இருக்காங்க. அதுக்கு முன்னாடி இருந்தவங்க தீர்க்கதரிசிகள் நிறைய பேர் இருக்காங்க சொல்லி பாக்குறோம். எங்க ஆபேல்ல இருந்து ஃபுல்லா இருக்கிறவங்க விசுவாச வீரர்கள் சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அவங்களுக்கும் இப்படிதான் செஞ்சாங்களாம். பெர்சிக்யூட்டட், பயங்கரமா உபத்திரவப்படுத்தினாங்களாம். என்னது? விசுவாசத்தினாலையும் விசுவாச கிரியை செஞ்சதுனாலையும். பாயிண்ட் புரியுதுல்ல? அப்போ அப்படி விசுவாசம் இந்த கிரியை செய்யாத மக்கள் எல்லாருமே என்னவா இருக்காங்க? அசத்தியத்தில் இருக்க மக்களா இருக்காங்க. இல்லைன்னா சபையில போகாத மக்கள் எல்லாருமே என்ன இருக்காங்க? அவங்க புறஜாதி மக்களா இருக்காங்க சொல்லி பாக்குறோம். ஓகே, எல்லாம் சத்தியம் தெரியாத மக்களா இருக்காங்க. பாயிண்ட். ஓகேவா? அது குழந்தையா இருந்தாலும் சரி, அது பெரியவங்களா இருந்தாலும் சரி. ஏன்னா எல்லாருக்குமே ரட்சிப்பு எப்படி இருக்குன்னா, இருதயத்தில் விசுவாசிக்கப்படணும், வாயில அறிக்கை பண்ணப்படணும். ஓகேவா? கிறிஸ்துவலா பிறந்தாலும் கிடையாது, இல்ல வேற எந்த மதத்துல இருந்தாலும் சரி கிடையாது, அவங்க ரட்சிப்பு கிடையாது சொல்லி பாக்குறோம். ஓகே, அப்போ இவங்களுக்கு எப்படி ரட்சிப்பு தேவன் கொடுக்க போறாரு சொல்றதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம். யாரெல்லாம் இந்த சபை அழைப்புக்கு போல, யாரெல்லாம் பழைய ஏற்பாட்டு விசுவாச வீரர்களா இல்லாத இருக்கவங்க அவங்க எல்லாருமே என்ன பண்றாங்க? ஒரு ஒட்டுமொத்தமா அவ்விசுவாச கூட்டத்துல இருக்காங்க சொல்லி பாக்குறோம். ஓகே, இது ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சிச்சா? இது ஏதாவது கேள்வி இருக்கா இதுல? ஓகே, அதனாலதான் இங்க நம்ம தீர்க்கதரிசி பாக்குறோம் தனியா. அது மட்டும் இல்லாம இங்க பரலோக அழைப்புக்கு போற மக்களா இருக்கவங்களும் சொல்லி பாக்குறோம். சபையை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா? சரி, இப்ப அந்த அவிசுவாசியாக மக்கள் அவங்க எதனால சத்தியம் அவங்களுக்கு புரிய மாட்டேது? சாத்தானோட சூழ்ச்சினால. கண்களை குருடாக்கி வைத்திருக்கோம். அதான் பிசாசு. வேணா படிங்க 2 கொரிந்தியர் 4:4. தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவ்விசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமா இராதபடி பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை குருடாக்கினார். ஓகே, உலக மக்களுடைய மனதை என்ன பண்ணிட்டாங்களாம்? குருடாக்கிட்டாங்க. ஓகே, அப்போ இது தப்பு யார் மேல இருக்கு? இப்ப இந்த கிருபை நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, நம்ம கண்கள் திறந்திருக்கு, அதனால நம்ம இந்த அழைப்புக்குள்ள நம்ம போறோம். ஓகேவா? இந்த கிருபை இவங்களுக்கு கொடுக்கப்படல. ஓகேவா? அதனால பிசாசு என்ன பண்றான்னா, அவனுடைய ஆட்களா என்ன பண்ணிட்டான்? அவங்கள பற்றி கொண்டான், அவங்கள பிடிச்சிக்கிட்டு கண்களை குருடாக்கிட்டு இருக்கான். அவங்களோட பார்வைகள் எல்லாமே என்ன ஆகுதுன்னா உலகப்படிதான் இருக்கு. ஓகே, உலகம் தான் அவங்களுக்கு வாழ்க்கையா இருக்கு, உலகம் தான் அவங்களுக்கு ஜீவனா இருக்கு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அப்படி இருக்கும்போது இது யார் செஞ்ச தப்பு? இது அவங்க செஞ்ச தப்பா, இல்ல பிசாசு இவங்க கண்களை குருடாக்கி இருக்கிறது தப்பா? ஓகே, இப்ப அப்ப என்ன பண்ணணும்னா, பிசாசை நீக்கிட்டு இவங்களுக்கு என்ன கொடுக்கணும்? ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். அதான நீதியான வாய்ப்பு. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வீட்டுல இருக்கீங்க, நீங்க ஆபீஸ்ல இருக்கீங்க. ஆபீஸ்ல இருக்கும்போது உங்க பக்கத்துல ஒரு ஃப்ரெண்டு என்ன பண்றான்னா தொந்தரவு பண்ணிட்டே இருக்கான். ஓகே, வேலை செய்யும் போதெல்லாம் தொந்தரவு பண்ணிட்டே இருக்கான், வேலை செய்யாத கூடாதபடிக்கு. ஓகேவா? அப்ப இவர் கேக்குறாரு, ஏப்பா வேலை முடிச்சிட்டியா சொல்லிட்டு உங்களுடைய மேனேஜர்.
இல்லப்பா முடிக்கல, இவன் தொந்தரவு பண்ணிட்டு இருக்கான் சொன்னா, அப்படி இருந்தாலும் நீ முடிக்கணும்னு சொல்லி சொல்றாரு. அப்போ என்ன பண்ணுவீங்க? ரெண்டு அடிச்சு பத்தி விட்டு நம்ம ஓகே, அடிச்சு துரத்தி விட்டுட்டு அப்புறம் நீங்க வேலை செய்வீங்க. ஓகேவா? ஆமா அப்போ யார் முக்கியமான காரணமா இருக்கான்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பிசாசு தான் இவங்க கண்களை குருடாக்கி இருக்கா சொல்லி டைரக்டாவே நம்ம ஆமா படிக்கிறோம். ஓகேவா? அப்ப பிசாசை வந்து கட்டி தூக்கிட்டு போயிட்ட பிறகு அவன் ஜனங்களை என்ன பண்ண முடியாது? மோசம் போக்க ஆமா முடியாது. கரெக்டா? ஆமா உங்களை வந்து திருப்பி வந்து வஞ்சிக்க முடியாது, கண்களை குருடாக்க முடியாது. சத்தியம் வந்து ஈஸியா உங்களுக்கு புரிய வரும். ஓகேவா? அதே மாதிரிதான் வெளிப்படுத்தல் 20 பாருங்க. வெளிப்படுத்தல் 20 1, 2, 3. வெளிப்படுத்தல் 20, 1, 2, 3. நானே படிக்கிறேன். படிங்க. சமையல் இருக்கீங்களா? இல்ல நினைக்கிறேன். ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகோலையும் பெரிய சங்கிலியையும் தன் கையிலே பிடித்துக் கொண்டு வானத்தில் இறங்குகிறவரை கண்டேன். பிசாசென்று சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷம் அளவு கட்டி வைத்து, அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களை மோசம் படிக்காதபடிக்கு அதை பாதாளத்திலே தள்ளி அடைத்து அதன் மேல் முத்திரை போட்டார். அதுக்கு பின்பு அது கொஞ்ச காலம் விடுதலையாக்கப்படும். ஓகேவா? சோ இதுல சொல்லப்படுற விஷயம் என்ன சொல்ல வராங்க? அதான் பிசாச வந்து 1000 வருஷம் வந்து இதுல அடைச்சிட்டு, அதாவது ஜனங்கள் மோசம் முடியாதபடி அதை பாதாளத்தை தள்ளிடுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச காலம் அதை விடுதலையாக்குறாங்க. அப்ப 1000 ஆண்டு கடைசியில வந்து திருப்பி விடுதலை பண்றாங்கன்னு சொல்லி பாக்குறோம். அப்போ இங்க முக்கியமான வசனம் என்னதுன்னா 3வது வசனம் தான். என்னதுன்னா ஜனங்களை மோசம் போக்காத படிக்கி. ஜனங்களை மோசம் போக்காத படிக்கி. அப்போ 2 விஷயம் இதுல பாக்குறோம். ஒண்ணு என்னதுன்னா, இப்போ 1000 ஆண்டும் யார் இருக்காங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஜனங்கள் இருக்காங்க. ஓகேவா? சாத்தான் வந்து என்னது? அவன் பேர் என்னது? சோதனைக்காரன். சோதனைக்காரன். வேணா அது கூட பார்க்கலாம். மத்தேயு 4:3 இருக்குன்னு நினைக்கிறேன். ஏகப்பட்ட வசனம் இருக்கு. 4:3. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனாயினால் இந்த கல்லுக்குள் அப்பம் முளைக்கும்படி சொல்லும் என்றான். ஓகே, அப்பமாக்கும்படி சொல்லும் என்றான். அப்ப அங்க பாருங்க, சாத்தான் என்னது? சோதனைக்காரன். ஓகே, என்னதுன்னா சோதிக்கிறவன், டிசீவ் பண்றவன், வஞ்சிக்கிறவன், எல்லாமே சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அவ பார்க்கும்போது இங்க டெம்டேஷன் என்னதுன்னா வஞ்சிக்கிறது. எப்படி ஏவாளை வஞ்சித்தானோ அதே போல வஞ்சிக்கிறவன். அதே போலதான் இங்க பாத்தீங்கன்னா இந்த கல்லை வந்து அப்பமா மாத்து சொல்லி டெம்ப் பண்றான்னு சொல்லி பாக்குறோம் இயேசு கிறிஸ்துவ. ஓகேவா? அவர் பசியில இருக்கும்போது. அப்படி பார்க்கும்போது இங்க வந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த சாத்தான் ஆனவன் வந்து இந்த வெளிப்படுத்தல் 20 வந்து பாத்தீங்கன்னா அவன் வஞ்சிக்கிறவனா இருக்கிறான். அவன் ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க? கட்டிடுறாங்க 1000 வருஷம் ஜனங்களை வஞ்சிக்காதபடிக்கு, மோசம் போக்காதபடிக்கு. ஓகே, டிசீவ், அதான் டிசீவ் சொல்ற வார்த்தை வருது. அப்போ ஃபர்ஸ்ட் சாத்தானை வந்து கட்டிடுறாங்க, ஒரு விஷயம். 2வது பாயிண்ட் நம்ம என்ன பாக்குறோம்னா வந்து ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு. அப்ப 1000 வருஷமா யார் வாழ்றா? யார் இருக்கா? ஜனங்கள் இருக்காங்க. அவிசுவாசமா இருக்கிற ஜனங்கள் வந்து உயிரோட வராங்க சொல்லி பாக்குறோம். ஓகேவா? 1000 ஆண்டு சத்தியம் போதிக்கப்படுது அவங்களுக்கு. ஓகேவா? இப்ப ஏன்னா விசுவாச வீரர்களும் வந்து அவங்க ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஓகே, அதே நேரத்தில் சபையும் என்ன பண்ணப்பட்டுச்சு? ப்ரூவ் பண்ணியாச்சு. ஓகே, 2 பேரும் ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அந்த சோதிக்கப்பட்டு எல்லா வகையிலுமே வந்து அவங்க விசுவாசத்தை காத்து கொண்டாங்க சொல்லி பாக்குறோம். ஓகே, ப்ரூவன் முடிஞ்சிச்சு. இயேசு கிறிஸ்துவோட வருகையில போயிட்டாங்க. இயேசு கிறிஸ்து வருகை அப்புறம் என்ன நடக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, உலகத்தோட முடிவு நடக்குது. அப்புறம் 3ஆம் உலகம் ஆரம்பிக்குது. தேவன் ராஜ்யம் வருது. ராஜ்யத்துல வந்து என்ன ஆகுது? இங்க சோதனைக்காரன் வந்து என்ன பண்றான்? கட்டிடுறாங்க சொல்லி பாக்குறோம். சாத்தானை கட்டிடுறாங்க. உலக மக்கள் எல்லாரும் என்ன ஆகுறாங்க? உயிர் தள்ளுறாங்க சொல்லி பாக்குறோம். யார் உலக மக்கள் சொல்றது? யாரு? அவிசுவாசியாகிய எல்லா மக்களும் உயிர் தள்ளுறாங்க சொல்லி பாக்குறோம். அந்த ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு சாத்தான் கட்டி வச்சுறாங்க சொல்லி பாக்குறோம். இது வரைக்கும் புரிஞ்சிச்சுல?
புரிஞ்சது. ஓகே சாமுவேல் உங்களுக்குப்பா? புரிஞ்சுது. ஓகே, நான் ஒரு கேள்வி கேட்க போறேன். ஓகே, என்ன கேள்வினா, யோவான் 5ஆம் அதிகாரத்துல நம்ம ஏற்கனவே படிச்சோம். இந்த வசனம் திருப்பி ஒரு வாட்டி படிங்க. 5:29. யோவானா? ஆமா. அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படிக்கு எழுந்திருக்கிறவர்களாகவும் தீமை செய்தவர்கள் ஆக்கினையை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள். ஆக்கினை அடையும்படிக்குனா என்ன அர்த்தம்? ஆக்கினைனா அதுதான் ஆக்கினைனா ஜட்ஜ்மெண்ட் தான். ஜட்ஜ்மெண்ட்ல என்ன கொடுப்பாங்க? ஓகே, நீ நல்லது பண்ணிருக்க வந்துரு, கெட்டது பண்ணிருக்க நீ நரகத்துக்கு போ சொல்ற ஜட்ஜ்மெண்ட் தான். கரெக்டா? ஆனா இங்க ஏற்கனவே பாத்தீங்கன்னா ஜட்ஜ்மெண்ட் ஏற்கனவே கொடுத்தாச்சு. நன்மை செய்தவர்கள் ஜீவன் அடைஞ்சிட்டாங்களா, தீமை செஞ்சவங்க எங்க போடணும்? அவங்கள ஜட்ஜ்மெண்ட் போடணுமா இல்லைன்னா வந்து அவங்கள வந்து நரகத்துல போடணுமா? இல்ல, அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு தான் தரணும். ஆனா ஏன் அப்ப இங்க ஏன் வந்து கண்டாமினேஷன் போட்டிருக்கு? சரி, இந்த வசனத்தோட இது கூட பார்க்கலாம். கிரேக்க வார்த்தை நான் சொல்லி பாத்தீங்கன்னா ரெசரக்ஷன் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் போட்டிருக்கு. ஜட்ஜ்மெண்ட், டிசிஷன், சென்டென்ஸ், டிவைன் ஜட்ஜ்மெண்ட் சொல்லி பார்க்குறோம். டிசிஷன், ஜட்ஜ்மெண்ட், இதுதான் இதோட அர்த்தம். கிரைசிஸ், இந்த வார்த்தைக்கான கிரேக்க வார்த்தை என்னதுன்னா கிரைசிஸ். ஓகேவா? ஜட்ஜ்மெண்ட் தான் போட்டிருக்கீங்க. அப்போ என்னோட கேள்வி உங்ககிட்ட கேட்கறது என்னதுன்னா, இது எப்படி நீங்க வந்து சொல்றீங்க இந்த கண்டமினேஷன் ஜட்ஜ்மெண்ட் சொல்லிட்டு? ஏன்னா ஏற்கனவே ஜட்ஜ் பண்ணியாச்சு, நன்மை செய்தவர்கள் ஜீவன் அடைஞ்சிட்டாங்க. எக்ஸாம்பிள், ஒரு நல்லவன் இருக்கா, கெட்டவன் இருக்கான், நடுல வந்து ஜட்ஜி இருக்காரு. அவர் என்ன பண்றாரு? நல்லவங்க ஜீவன் அடைஞ்சிருக்குப்பா, கெட்டவங்க திருப்பி ஜட்ஜ்மெண்ட் அடையுங்கப்பா சொல்லி சொன்னா என்னது? புரியல. என்ன சொல்லணும்னா, கெட்டவங்க நரகத்துக்கு போங்க சொல்லணும், ஆனா கெட்டவங்க ஜட்ஜ்மெண்ட் போங்க சொல்லி சொல்றாரு. அவங்க கெட்டவங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா சாத்தான் தானே கண்ணை குருடாக்கி இருக்கா. அது இல்லாம இப்போ ஒரு 5 வயசு குழந்தை வந்து 2ஆம் வருகையில, அப்போ அந்த குழந்தை வேற ஒரு அவிசுவாசியா இருந்துச்சு அப்படின்னா அது நம்ம கெட்டவங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. சரி, ஓகே. ஆனா இங்க ஈவில் தான் போட்டிருக்கு. ஈவில், துன்மார்க்கர், தீமை செய்தவர்கள், அப்படிதான் வசனம் சொல்லுது. ஓகேவா? அதனாலதான் பவுலோ பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் 24 வந்து விக்கெட் சொல்லி சொல்றாங்க. ஓகே, ரைச்சஸ் விக்கெட் சொல்லி 2ஆ சொல்றாங்க. அப்போ நம்ம அப்படின்னா வந்து 1000 வருஷம் கழிச்சும் அவங்க வந்து திருந்தல அப்படின்னா அப்போ அவங்கள வேணா ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கலாம்ல. ஓகே, நீங்க நரகத்துக்கு போ அப்படின்ட்டு. கரெக்ட், அது கரெக்ட் நீங்க சொல்றது. ஒரு டெஸ்ட் வச்சுட்டு அதுக்கப்புறம் டெஸ்ட்ல வந்து இன்னும் தப்பு செய்யற மக்களா இருந்தாங்கன்னா அப்போ அவங்களுக்கு வந்து அழிவு இருந்ததுன்னா நீங்க சொல்றது விக்கெட் பீப்புள், அப்போ அவங்கள வந்து நிச்சயமா அழிக்கிறது சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அந்த நரகத்துல போறது அந்த இது. அப்ப இங்க சொல்ற இப்ப என்ன சொல்றாருன்னா, இவரோட 2ஆம் வருகையை பத்தி பேசிட்டு இருக்காரு. இயேசு கிறிஸ்துவோட 2ஆம் வருகை இருக்கு. Do not be amazed, for a time is coming when all who are in the grave. அவரோட வருகையில அப்போ என்ன ஆகுதான்? எல்லாரும் உயிர்த்தெழுவாங்களாம். Hear his voice, அவர் சத்தத்தை கேட்பு உயிர்த்தெழுவாங்களாம். நன்மை செய்தவர்கள் ஜீவன் அடையும்படிக்கு, தீமை செய்தவர்கள் ஆக்கினை அடையும்படிக்கு சொல்லி போட்டிருக்கு. அப்போ இந்த ஜட்ஜ்மெண்ட்னா என்ன அர்த்தம்? ஏன்னா இங்க நம்ம வார்த்தை என்ன பார்த்தோம்? ஜட்ஜ்மெண்ட்னா டிசிஷன், ஜட்ஜ்மெண்ட் சொல்லி தான் பார்த்தோம். கிரைசிஸ் சொல்ற வார்த்தை தான் இங்க யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. அப்ப பார்க்கும்போது நம்ம இதை புரிஞ்சுக்கணும்னா, நம்ம சொன்ன புரிதல் படி என்னதுன்னா, வெளிப்படுத்தல என்ன போட்டிருக்குன்னா, இந்த மக்கள் உயிர்த்தெழுந்து வரணும். அவிசுவாசிகள் சத்தியத்தை அறிஞ்சுக்கணும். ஏன்னா அது அவங்க தப்பு கிடையாது. இது சாத்தான் வந்து கண்களை மறைச்சிருக்கான். அது மட்டும் இல்லாதபடிக்கு இந்த பிசாசானவனை கட்டி வஞ்சிக்காதபடிக்கு என்ன பண்றாரு? அவர் தூக்கி போட்டுறாங்க சொல்லி நம்ம படிக்கிறோம். ஓகேவா? அப்போ உண்மையிலே இந்த ஜட்ஜ்மெண்ட்னா என்னது சொல்ற புரிதல் நம்மளுக்கு வேணும். கரெக்டா? என்னதுன்னா இந்த கிரைசிஸ் வார்த்தையா இருக்கட்டும், இந்த கண்டமினேஷன் சொல்றதா இருக்கட்டும், இந்த வார்த்தைக்கான அர்த்தம் நம்மளுக்கு புரியணும். ஜட்ஜ்மெண்ட்னா இங்க சொல்ல வர்றது என்ன, எதை பத்தி பேசிட்டு இருக்காங்க? கரெக்டா? அப்படி பார்க்கும்போது இதுக்கு தெளிவு வந்து எங்க இருக்கு சொல்லி பாத்தீங்கன்னா, ஐசையா 26 இருக்கு. 26, 9, 10 நியாய தீர்ப்புனா என்னன்னு சொல்லி சொல்றாங்க. படிங்க. ஐசையா 26, 9, 10. நாத்துமா இரவிலே உம்மை வாஞ்சிக்கிறது, எனக்குள் இருக்கிற என் ஆவியால் அதிகாலையிலும் உம்மை தேடுகிறேன். உம்முடைய நியாய தீர்ப்புகள் பூமியிலே நடக்கும் போது சொல்றாங்க. நியாய தீர்ப்பு பூமியிலே நடக்கும் போது, ஜட்ஜ்மெண்ட் பூமியிலே நடக்கும் போது. ஓகேவா? பூச்சக்கரத்து கொடிகள்லாம் யாரு?
பூச்சக்கரத்து குடிகள்லாம் உலக மக்கள். பூச்சக்கரம் சொல்றதுன்னா உலகம். தமிழ் ஓகே சுத்தமான தமிழ்ல. பூச்சக்கரம்னா உலகம். அதான் பாத்தீங்கன்னா பீப்புள் ஆஃப் த வேர்ல்டு. இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா பீப்புள் ஆஃப் த வேர்ல்டு. ஓகே பூச்சக்கரத்து குடிகள் என்ன பண்ணுவாங்களாம்? நீதியை அப்படியே படிங்கப்பா. கற்றுக்கொள்வார்கள். பூச்சக்கரத்து குடிகள் நீதியை கற்றுக்கொள்வார்கள். அப்போ நியாய தீர்ப்புல என்ன சொல்ல வராங்க? முதல் நியாய தீர்ப்பு பூமியில் நடக்கும்போது பூச்சக்கரத்து குடிகள் பூமியை நீதியை கற்றுக்கொள்வார்கள். அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பாத்தீங்களா, அந்த ஜட்ஜ்மெண்ட் சொல்றது என்னதுன்னா ஒரு லாங் பீரியட் ஆஃப் டைம்ல காட் என்ன பண்றாருன்னா ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு. நீதியை கற்றுக்கொள்றதுக்கான ஒரு வாய்ப்பு, மக்கள் சத்தியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு, சத்தியத்தை அறியறதுக்கான ஒரு வாய்ப்பு தேவன் என்ன பண்றாருன்னா கொடுக்குறாரு சொல்லி பாக்குறோம். எப்போ? அந்த ஜட்ஜ்மெண்ட் டைம்ல, ஜட்ஜ்மெண்ட் டேல. ஓகேவா? வாய்ப்பு கொடுக்குறாரு. அந்த வாய்ப்பு தான் பாத்தீங்கன்னா 1000 ஆண்டு. அதான் நம்ம வெளிப்படுத்தல படிக்கிறோம். சாத்தான் கட்டப்பட்டு மக்களை மோசம் போக்காத படிக்கு என்ன பண்றாரு? 1000 ஆண்டு ஜனங்களுக்கு கொடுக்குறாரு சொல்லி பாக்குறோம். ஓகே, அடுத்த வசனம் படிங்க. 10வது. துன்மார்க்கனுக்கு தயை செய்தாலும் நீதியை கற்றுக்கொள்ளான். நீதியுள்ள தேசத்திலும் அவன் அநியாயம் செய்து கர்த்தருடைய மகத்துவத்தை கவனியாதே போகிறான். என்ன செய்யறான் துன்மார்க்கன்? அவனுக்கு தயவு செய்தாலும் அவனுக்கு வந்து இரக்கம் பாராட்டுறாங்க. ஓகேவா? அந்த என்னதுன்னா சத்தியத்தை கொடுத்து அவனுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்தாலும் அவன் கவனியாதே போகிறான். தீமையிலே என்ன பண்றானா செய்யறான் சொல்லி பாக்குறோம். ஓகேவா? நீதியுள்ள தேசத்திலும் தீமை செஞ்சுட்டே இருக்க சொல்லி பாக்குறோம். தேவனோட மகத்துவத்தை என்ன பண்றானா கிருபைய வீணா யூஸ் பண்றான் சொல்லி பாக்குறோம். வீண்படுத்துறான் சொல்லி பாக்குறோம். ஓகே, இதான் இங்க சொல்ல வர பாயிண்ட். ஓகே, அப்ப ஜட்ஜ்மெண்ட் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாய்ப்பு சொல்றத வந்து நம்ம டைரக்டா இந்த வசனத்து மூலமா தான் தெரிஞ்சுக்கிறோம். அந்த தேவனோட ராஜ்யத்துல வந்து எல்லா மக்களுக்கும் என்ன பண்றான்? பூச்சக்கரத்து குடிகளுக்கு நீதியை கொடுக்குறாங்களா? அதுல யாரெல்லாம் நீதியை கத்துக்கொள்றாங்களோ அவங்க என்ன பண்றாங்களா? ஜீவன் அடையிறாங்களா? யாரெல்லாம் நீதியை கத்துக்கொள்ளையோ அவங்க என்ன ஆடுறாங்க? ஆக்கினை, அதுதான் தள்ளி விட்டுறாங்க சொல்லி பாக்குறோம். அழிஞ்சிடறாங்க சொல்லி பாக்குறோம். ஓகேவா? எல்லாம் நரகத்துல அந்த இதுல போட்டுறாங்க சொல்லி பாக்குறோம். பாத்தீங்கன்னா இதுதான் வந்து நீதியுள்ள தேசம். அதான போட்டிருக்கு, நீதியுள்ள தேசம். இதுதான் நம்ம வந்து 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே படிக்கிறோம். படிங்க 2 பேதுரு 3:13. அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும். புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். பாத்தீங்களா? நீதி வாசமா இருக்கும். அதுதான் தேவன் ராஜ்யம். ஓகே, நீதி வாசமா இருக்கும், புதிய வானமும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். ஓகே, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நேபுகாத்நேசர் கனவு கண்டார். ஞாபகம் இருக்குல்ல? ஏற்கனவே பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். அந்த சிலையில அந்த கல் வந்து என்ன ஆகுதான்? அந்த பாதத்துல வந்து அடிக்குதான். அடிச்ச உடனே அந்த முழு சிலை என்ன ஆயிடுது? உடஞ்சி சுக்குநூறா ஆயிடுது. அந்த கல்லோ, கைகளால் பேர்க்கப்படாத கல்லோ என்ன பண்ணுது? ஒரு பெரிய ராஜ்யம் ஆயிடுது சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அந்த ராஜ்யத்தை தான் தேவன் என்ன பண்றான்? இந்த ராஜாக்களின் காலத்திலே செயல்படுத்துறாராம். சோ அது கூட நம்ம வந்து ஒரு சின்ன பாயிண்டா பார்க்கலாம் இந்த இடத்துல. போங்க தானியேல் 2ஆம் அதிகாரம். இந்த ஸ்டோரி நீங்க தனியா படிங்க. நான் இந்த பாயிண்ட் மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேவா? இதோட இன்டர்பிரேஷன் தானியேல் எக்ஸ்பிளைன் பண்றது மட்டும் நான் இங்க நம்ம பார்க்கலாம். என்னன்னா 35 ஃபர்ஸ்ட் படிங்க. 2:35. தானியேல் 2:35. அப்பொழுது அந்த இரும்பும் களிமண்ணும் வெண்கலமும் வெள்ளியும் பொன்னும் ஏகமாய் நொறுங்குண்டு கோடை காலத்தில் போரடிக்கிற காலத்தில் இருந்து பறந்து போகிற பதரை போலாயிற்று. அவைகளுக்கு ஒரு இடமும் கிடையாதபடி காற்று அவைகளை அடித்து கொண்டு போயிற்று. சிலையை மோதின கல்லோவென்றால் ஒரு பெரிய பர்வதமாகிய பூமியெல்லாம் நிரப்பிற்று. பர்வதமாயி பூமி எல்லாம் நிரப்பிடுச்சான் அந்த கல், சிறிய கல். அந்த ஸ்டாச்சு கூட நீங்க பாத்தீங்கன்னா எதுனா பெல்ஷாசார் நேபுகாத்நேசரோட ட்ரீம். ஓகே, இதான் அந்த ஸ்டாச்சு. தெரியுதுல?
கோல்டு, சில்வரு, பிராஸ், அயனு. கோல்டு தலை, சில்வர் அந்த செஸ்ட், பிராஸ் வந்து இடுப்பு, அயன் வந்து இது கால். ஓகேவா? இதை வந்து இந்த கல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கைகளால் பேர்க்கப்படாத கல். ஓகே, அது வந்து என்ன பண்ணுதுன்னா காலில் வந்து இடிச்ச உடனே ஒட்டுமொத்தமா உடஞ்சி இந்த கல்லும் என்ன அது பூமியை எல்லாம் நிரப்பிட்டு சொல்லி பாக்குறோம். இதான் அந்த 2வது அதிகாரத்துல வர ட்ரீம். அதுல அதுக்கான இன்டர்பிரிட்டேஷன் என்ன சொல்றாருன்னா, இதான் இன்டர்பிரிட்டேஷன். இங்கப்பா இது ஒரு நிமிஷம். பாபிலோனிய எம்பையர் தெரியுதா? இது பாபிலோனியர் எம்பையர், ஹெட் ஆஃப் கோல்டு. ஓகே, அதான் அது வந்து ஏற்கனவே இங்க பாத்தீங்கன்னா இவரே யாருன்னா நேபுகாத்நேசருக்கு தானியேலே எக்ஸ்பிளைன் பண்ணுவார், நீ தான் அந்த ராஜா சொல்லிட்டு. கீழே நீங்க அதுல 40வது வசனத்துல இருந்து நீங்க படிச்சு வந்தீங்கன்னா அவங்க ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. நீர் தான் இதுல 36ல இருந்து பாத்தீங்கன்னா நீர் தான் ராஜா, அந்த கோல்டன் ஹெட் சொல்லி சொல்லுவாரு. அதுக்கப்புறம் வர்றது பாத்தீங்கன்னா இன்ஃபீரியர் ஒரு ராஜ்யம் வரும் சொல்லி சொல்றாங்க. அந்த ராஜ்யம் தான் பாத்தீங்கன்னா மீதோ பெர்ஷியா ராஜா, மீதோ பெர்ஷியன்ஸ் சொல்லி பாக்குறோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மெசபடோமியா சொல்றதா கிரேக்க ராஜ்யம், அலெக்சாண்டர் தி கிரேட். அப்புறம் செலுக்கி எம்பையர் சொல்றதுதான் ரோமன் எம்பையர்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் இருக்கிறதுனா பாட்லி கிங்டம், கீழே இருக்கிறது களிமண்ணும் இதுவும். இது வந்து பாத்தீங்கன்னா கிங்டம் ஆஃப் காட். என்ன பண்ணுதான், காலில் வந்து அடிக்குதான். அடிச்ச உடனே எல்லாத்தையும் உடைச்சிட்டு இப்ப இருக்கிற ராஜ்யங்களை உடைச்சிட்டு இதுவே பெரிய ராஜ்யம் ஆயிடுதான். இப்ப எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இதுக்கான சும்மா ஒரு எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு சொல்றேன், நீங்க அதை புரிஞ்சுக்கோங்க. இந்த வசனம் மட்டும் படிங்க. என்னதுன்னா 42ல இருந்து படிங்களா? இல்ல 41ல இருந்து. பாதங்களும் கால் விரல்களும் பாதி உயவனின் களிமண்ணும் பாதி இரும்புமாயிருக்க நீர் கண்டீரே. அந்த ராஜ்யம் பிரிக்கப்படும். ஆகிலும் களிமண்ணோடு இரும்பு கலந்திருக்க நீர் கண்டபடியே இரும்பினுடைய உறுதியில் கொஞ்சம் அதிலே இருக்கும். கால் விரல்கள் பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமா இருந்தது. என்னவென்றால் அந்த ராஜ்யம் ஒரு பங்கு உரமும் ஒரு பங்கு நெரிசலுமா இருக்கும். நீர் இரும்பை களிமண்ணோடே கலந்தாக கண்டீரே. அவர்கள் மற்ற மனுஷரோட சம்பந்தங்கலப்பார்கள். ஆகிலும் இதோ களிமண்ணோடு இரும்பு கலவாதது போல அவர்கள் ஒருவரோடொருவர் ஒட்டி கொள்ளாதிருப்பார்கள். இங்க பாருங்க, என்ன பார்த்தோம்? காலில் வந்து 2 விதமான இது இருக்கா. என்னதுன்னா இரும்பும் களிமண்ணும் கலந்த மாதிரி ஒன்று இருக்கா. ஓகேவா? காலில் வந்து இரும்பு களிமண்ணும். அப்போ அதை எதை டினோட் பண்றாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்போ இதெல்லாம் வந்து ஒரு ராஜ்யம் பாபிலோன்ல இருந்து வந்துட்டு இருக்கு. ரோம ராஜ்யம் எல்லாம் முடிஞ்சிச்சு. ஓகேவா? இப்போ நம்ம இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா உலகத்துல 2 ராஜ்யம் இருக்கு உலகத்தை ரூல் பண்ணிட்டு இருக்குது. ஒண்ணு என்னது? உலகத்துல இருக்கிறது 2 ராஜ்யங்கள் இருக்கு, மிகப்பெரிய ராஜ்யங்கள். இல்ல நான் உலகத்தின் ராஜ்யம். இதெல்லாம் வந்து உலகத்தோட மன்னர்கள் தானே ஆட்சி செஞ்சாங்க, ஆராய்ச்சி பண்ணுவாங்க, மக்கள் தானே ஆராய்ச்சி பண்ணாங்க, மனுஷங்க தானே பண்ணாங்க. சோ அந்த வகையில கேக்குறேன். பாத்தீங்கன்னா உலகமே 2ஆ டிவைட் ஆயிருக்கு. ஒண்ணு என்னதுன்னா டெமோக்ரஸி. ஓகே, அது எப்படி இருக்கு? களிமண்ண போல இருக்கு. எல்லாம் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் எல்லாமே இருக்கு. ஃப்ரெஜைல் 5 வருஷம் ஒரு வாட்டி அந்த மாதிரி தான் இருக்கு. அடுத்தபடி இன்னொன்னு ராஜ்யம் என்னது? இரும்பு போல இருக்கிறது என்னது? சர்வாதிகாரம், கம்யூனிசம். ஓகே, சர்வாதிகார ஆட்சி. கம்யூனிசம் கூட வந்து பரவாயில்ல, ஆனா அது கம்யூனிஸ்ட் சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா பவர் வந்த உடனே சர்வாதிகார ஆயிடுறாங்க. பாத்தீங்கன்னா சைனா, நார்த் கொரியா, ரஷ்யா, ஓகே, இந்தியாவை அந்த மாதிரி மாறிட்டு இருக்கு. ஈரான், முக்காவாசி இது என்னது அந்த மிடில் ஈஸ்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா என்னது அந்த டிக்டேட்டர்ஷிப் தான். ஓகே, ஒரு ஆள். ஆப்பிரிக்கா எல்லாம் பாத்தீங்கன்னா அது. இப்போ உலகமே பாத்தீங்கன்னா டெமோக்ரஸின்னு ஒன்று இருக்கு. அடுத்தபடி என்ன இருக்கு? இன்னொன்னு சர்வாதிகாரம். ஓகே, 2ஆ பிரிஞ்சிருக்கு. இதான் பாதங்கள்லாம். அவ பாருங்க நம்ம எந்த ஸ்டேஜ்ல இருக்கு, எந்த நிலைமை எங்க இருக்கோ சொல்லி பாருங்க. எந்த அளவு ப்ராஃபஸி வந்து அவ்வளவு நிறுத்தி நிறைவேறுது. அதுவும் பாருங்க டைரக்டா சொல்லுது, இது களிமண்ணு போல இருக்குமா டெமோக்ரஸியே, இது சர்வாதிகாரம் வந்து இருக்குமா இரும்பு போல இருக்குமா. அப்படித்தானே இருக்கு. ஏதாவது பேசினா அடி, யாரும் எதுவும் செய்ய முடியாது, நொறுக்கிடுறாங்க. இப்ப எக்ஸாம்பிள் ரீசெண்டா வந்து அந்த அலிபாபா எக்ஸ்பிரஸ் இருக்குல்ல, ஓனர் ஏதோ அவங்களோட பொலிட்டிக்கல் பார்ட்டி அந்த கம்யூனிசம் பார்ட்டியை அகேன்ஸ்டா பேசுனதுக்கு அடுத்து அவர் என்ன எங்க போனாரே தெரியல ஆளு. அதுக்கப்புறம் பேச்சே காணும். ஓகே, ஆண்ட் அந்த கம்பெனியா இருக்கட்டும், அந்த அவருடைய கம்பெனிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா என்ன அதுன்னே தெரியல சொல்லி பாக்குறோம். ஸோ பாத்தீங்கன்னா சர்வாதிகாரம் சொல்லி ஒன்று இருக்கு, இன்னொன்னு என்னது மக்களாட்சி இருக்கு. இந்த ராஜாக்களின் இப்ப அந்த வசனத்துல இது படிங்க, தானியேல் 2ல
44 படிங்க. அந்த ராஜாக்களின் நாட்களிலே பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார். அந்த ராஜ்யம் வேறே ஜனத்திற்கு விடப்படுவதில்லை. ஒரு கல் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை உண்டு பண்றாரா? யாரு? பரலோகத்தில் இருக்கும் ஆண்டவர் தேவன் உண்டு பண்றாராம். எந்த ராஜாக்களின் காலத்துல? அவங்க மேல தலையில இருக்க ராஜாக்களோ செஸ்ட்ல இருக்க ராஜாக்களோ கிடையாது. இங்க பூமியில கடைசியில பாதங்கள்ல அந்த கல் எங்க வந்து அடிக்குது? இதுக்கு முன்னாடி தான் நம்ம படிச்சோம். கரெக்டா அந்த பாதத்துல வந்து அடிக்குதான். பாதத்துல. ஓகே, இந்த ராஜாக்களின் காலத்திலே நம்ம இருக்கிற டைம் என் டைம், இந்த டைம்ல தான் அடிக்குதா. அந்த கல்லோ என்ன பண்ணுதான்? மிகப்பெரிய ராஜ்யமாகுது. அப்படியே படிங்க. ஒரு கல் கையால் பெயர்க்கப்படாமல் மலையிலிருந்து உருண்டு வந்து இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளியையும் பொன்னையும் நொறுக்கினதை நீர் கண்டீரே, அப்படியே அந்த ராஜ்யங்கள் எல்லாம் நொறுங்கி நிர்மூலமாகி தானே என்றென்றைக்கும் நிற்கும். ஓகே, இந்த ராஜ்யம் தான் பாக்குறோம், தேவன் ராஜ்யம். இதுதான் நம்ம பாக்குறோம். சாத்தான் கட்டப்பட்டு எல்லா மக்களும் என்ன பண்ணுவாங்களாம்? உயிர் தெழுவாங்க சொல்லி பாக்குறோம். நன்மை செய்தவர்கள் டைரக்டா சபையா இருக்கட்டும், விசுவாச வீரர்களா இருக்கட்டும், அவங்க உயிர் தெழுந்துடுறாங்க சொல்லி பாக்குறோம். ஜீவன் அடையும் படிக்கு. தீமை செய்தவர்கள் இல்லைன்னா அவிசுவாசிகள், ஓகே, அவங்க என்ன பண்றாங்கன்னா வாய்ப்பை, இன்னொரு சான்ஸ் வந்து தேவனுடைய ராஜ்யத்துல நீதி போதிக்கப்பட்டு சொல்லி பாக்குறோம். ஜட்ஜ்மெண்ட் நடக்குது. அதுல நீதி சத்தியம் போதிக்கப்பட்டு அந்த சத்தியத்தை அறிந்து கொள்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுது. 1000 years சாத்தானை கட்டி வச்சிடறாங்கன்னு சொல்லி பாக்குறோம். ஜனங்களை மோசம் பார்க்காத படிக்கு சத்தியத்துல அவங்க நடக்கணும்னு சொல்லி பாக்குறோம். அதுல நடக்காம இருந்தாங்கன்னா கடைசியில டெஸ்ட் வருது. டெஸ்ட்ல யாரெல்லாம் சேர்றாங்களோ அவங்கள ஒட்டு மொத்தமா அழிச்சிடுறாரு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அந்த இதுக்கு போலாமா இப்போ? இங்கன்னா வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல இருந்து படிங்க. 27. அந்த 1000 வருஷம் முடியும் போது சாத்தான் தன் காவலில் இருந்து விடுதலையாகி பூமியின் 4 திசைகளிலும் உள்ள ஜாதிகளாகிய கோகையும் மாகோகையும் மோசம் போக்கும்படிக்கு அவர்களை யுத்தத்திற்கு கூட்டிக் கொள்ளும்படிக்கு புறப்படுவான். அவர்களுடைய தொகை கடற்கரை மணல் அத்தனையா இருக்கும். எப்போ? 1000 ஆண்டு முடிஞ்சிட்டு போயிருக்கு. என்னதுன்னா சாத்தானுடைய ஜனங்கள் என்ன பண்ணுவாங்களாம்? 1000 ஆண்டு முடிஞ்சிட்டு போயிருக்கு. சாத்தான் அவுத்து விடுறாங்களா? சாத்தான் வந்து திருப்பி வஞ்சிக்கிறான். வஞ்சித்த மக்கள் இவங்க யாரு? நம்ம ஐசியா 28ல பார்த்தோம்ல, தீமை செய்யற மக்கள் ஜீவன் நீதியுள்ள தேசத்துல என்ன பண்றாங்களா? அந்த கிருபையை வந்து என்ன பண்றாங்க? கவனியாமல் போறாங்க. ஓகே, அந்த 10ஆம் வசனத்துல என்ன போட்டிருக்கு? பட் when the grace is shown to the wicked, கிருபை அவங்களுக்கு கொடுக்கப்பட்டாலும் அந்த தேவனுடைய கிருபையை என்ன பண்றாங்க? காலின் கீழே மிதிக்கிறாங்க சொல்லி பாக்குறோம். ஓகே, மதிக்காம இருக்காங்க சொல்லி பாக்குறோம். அப்ப 1000 வருஷம் சான்ஸ் கொடுத்து அவங்க என்ன பண்றாங்க? தீமையில நடக்கிறாங்க. அவங்க எஜமானாகிய சாத்தான் வரும்போது என்ன பண்றாங்க? 1000 years கழிச்சு ரிலீஸ் ஆகும்போது அவங்க கூட சேர்ந்து எப்படியா கடற்கரை மணல் தனியா வராங்களாம். கோக் மாகோக் மாதிரி வராங்களாம். வந்து அழிக்கிறதுக்காக வராங்க. எங்க? ஜெருசலேம் தேவனுடைய நகரத்துக்கு வராங்க சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அப்போ என்ன ஆகுது? அக்கினி வந்து அவங்களை வந்து பச்சித்து அழித்து போட்டது சொல்லி பாக்குறோம். ஓகே, இதுதான் அவங்களோட முடிவா இருக்கு. யாருன்னா விக்கெட் கடைசியில வந்து என்ன பண்றாங்கன்னு ஜட்ஜ் பண்றாங்க. அவங்களுக்கு வந்து தீர்ப்பு வந்து கொடுக்கப்படுது சொல்லி பாக்குறோம். ஜீவன் அடையாத மக்கள் எல்லாம் வந்து என்ன பண்றாரு? தேவன் வந்து அழிச்சிடாரு சொல்லி பாக்குறோம். இந்த ஜீவனுக்கு ஏற்ற வழியில வந்து நடக்க மாட்ட சொல்றவங்களா என்ன பண்றாரு? தேவன் வந்து வாய்ப்பு கொடுத்து அந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்காதவங்க, அதுவும் 1000 வருஷம் கொடுத்து அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்காதவங்க என்ன பண்றாங்க? அழிக்கப்படுறாங்க சொல்லி பாக்குறோம். இதுதான் வந்து ஒட்டுமொத்தமா தேவனுடைய திட்டமா இருக்கு. இதுல ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா இப்போ? அது வந்து உயிர் தேடுதலுக்கு அப்புறம் தான் நடக்குமா அது? ஆமா, இப்போ நீங்க உயிர் தெழுதலுக்கு முன்னாடி வந்து எப்படி நடக்கும் சொல்லி சொல்ல முடியும்? 1000 ஆண்டு தொடங்கிச்சா? சாத்தான் கட்டப்பட்டானா? உலகத்துல தீமை இல்லையா? ஓகே, இங்க டைரக்டா என்ன போட்டிருக்கு? சாத்தான் கட்டப்பட்டிருக்கணும். He sees the dragon, the ancient serpent, who is the devil or Satan, bounded him for 1000 years. அப்புறம் ஜனங்களை மோசம் to keep him from deceiving the nations. ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு. ஓகே, இதுக்கான இது வந்து ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்கோங்க. என்னதுன்னா வெளிப்படுத்தல் 20ல சொல்லப்படுறது வந்து பாத்தீங்கன்னா எவ்வாறு இந்த ஆர்மகடன் யுத்தத்துக்கு அப்புறம் என்னென்ன நிகழ்வு நடக்குது. ஓகே, ஆர்மகடன் யுத்தத்துக்கு அப்புறம் தான் என்ன ஆகுது? அந்த தேவன் வந்து அழியாத ஒரு ராஜ்யத்தை வந்து ஒன்று பண்றாரு சொல்லி பாக்குறோம். அந்த ராஜ்யம் வந்து என்ன பண்றது இல்லையா?
மற்றவங்க கையில கொடுக்க போறது இல்லை சொல்லி பாக்குறோம். இந்த இன்னொன்று வசனம் கூட படிக்கலாம். அதுல 6ஆம் வசனம் படிங்க. முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாயிருக்கிறான். இவர்கள் மேல் இரண்டாம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராயிருந்து அவரோடே கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள். இது யாரை பத்தி பேசுறாங்க? மக்கள்தான். சபையை ஆஹா. பத்தி. கரெக்ட். மக்கள். மக்கள் கிடையாது, சபை இது. இவர்கள் 1000 வருஷம் அரசாளுவார்களாம். யார் அரசாளுவாங்க? இவங்க ராஜாக்களா இருந்தாங்கன்னா, இல்ல ஆசிரியர்களா இருந்தாங்கன்னா, இவங்க வந்து எங்க இருக்காங்க? அரண்மனையில இருக்காங்க. யோசிச்சுக்கோங்க, ராஜா வந்து எங்க இருப்பாரு? அரண்மனையில இருப்பாரு. ஓகே, அது அங்க வந்து வேலை செய்யற ஆட்களா இருக்காங்க. யாரு? இவங்க முதலாம் உயிர்த்தெழுதல்ல பங்குள்ளவர்கள். முதலாம் உயிர்த்தெழுற பங்குள்ளவங்க யாரு? சபையை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அப்ப சபை வந்து இது ஆளுகை பண்ணிட்டு இருந்தாங்கன்னா கிறிஸ்துவனை கூட, அப்ப கீழே வந்து யார் இருக்கணும்? மக்கள் இருக்கணும். அந்த மக்களை தான் என்ன பண்றாங்களா? சத்தியத்துக்குள்ள வழி நடத்துறாங்கன்னு சொல்லி பாக்குறோம். ஓகே, அந்த நீதியுள்ள தேவனுடைய 1000 இயர்ஸ்ல 1000 ஆண்டுல நீதியுள்ள தேசத்துல அந்த நீதி என்ன பண்றாங்களா? அவங்க அறிவிக்கிறாங்களாம், மக்கள் கிட்ட வந்து சொல்றாங்களாம். ஓகே, அதுதான் அங்க நடக்குது. இந்த முடிவுல என்ன நடக்குது கூட வெளிப்படுத்தி இது சங்கீதம் 2ல வந்து போட்டிருக்கும் பாருங்களேன். சங்கீதம் 2ல சூப்பரா இருக்கும். சாம்ஸ் 2ல பாருங்களேன். டூ 1:2 ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன். கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினோருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாக ஆலோசனை பண்ணி அவர்களை கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார்கள். இது வந்து எப்ப நடக்கிற விஷயம்? கட்டுகளை அவிழ்த்து கயிறுகளை அவிழ்த்து போடுவோம், எரிந்து போடுவோம் சொல்லி சொல்றாங்க. இது எப்ப நடக்கிறது பாத்தீங்கன்னா, இந்த விக்கெட் பீப்புள் யாருன்னா தீமை செய்யற மக்கள் என்ன பண்றாங்களாம், 1000 இயர்ஸோட முடிவுல வந்து அவங்க எஜமானாகிய வந்துடுறான்ல, யாருன்னா சாத்தான் வந்துடுறான்ல. அப்ப வந்து என்ன பண்றாங்க? ஓகே, எங்களுக்கு விடுதலை கிடைச்சிச்சு சொல்லிட்டு என்ன பண்றாங்க? அது வரைக்கும் என்ன, இரும்பு கொள்ளாச்சு, தப்பு செஞ்ச தண்டனை, அடி. ஆனால்தான் வந்து பாத்தீங்கன்னா சங்கீதம் 110 நினைக்கிறேன், 110 இதுல படி 5:6 படிங்க. 5:6-7. உம்முடைய வலது பாரிசத்தில் இருக்கிற ஆண்டவர் தமது கோபத்தின் நாளிலே ராஜாக்களை வெட்டுவார். அவர்கள் ஜாதிகளுக்குள் நியாயம் தீர்ப்பார்கள். எல்லா இடங்களையும் பிரேதங்களால் நிரப்புவார்கள். விஸ்தாரமான தேசங்களின் மேல் தலைவராய் இருக்கிறவர்களை நொறுக்கி போடுவார். வழியிலே அவர் நதியில் குடிப்பார். ஆகையால் அவர் தமது தலையை எடுப்பார். ஓகே, இது என்ன புரியுதா? இது புரியல. ஓகே, இது எப்ப நடக்குது சொல்லுங்க பாத்தீங்கன்னா, இது அர்மகடன் யுத்தம் இருக்குல்ல, அந்த பேட்டில் இங்க சொல்றதெல்லாம் யுவர் ட்ரூப்ஸ் வில் பி, இங்க ஃபுல்லா நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, இந்த அர்மகடன் யுத்தத்துல வந்து இயேசு கிறிஸ்து எப்படி வந்து ஃபுல்லா ராஜ்யத்தை ஃபுல்லா காலி பண்றாரு, இந்த பூமியின் ராஜ்யங்கள் எல்லாத்தையும் காலி பண்றாரு. காலி பண்ணிட்டு அவருடைய ராஜ்யத்தை வந்து செட்டப் பண்றாரு சொல்லி பாக்குறோம். அதுதான் செட்டப் மை ரைட் ஹேண்ட் அன்டில் ஐ மேக் யுவர் எனிமீஸ் யுவர் ஃபுட்ஸ்டூல். ஓகே, ராஜ்யத்தை நான் செட்டப் பண்றேன், அது வரைக்கும் நீ என்ன பண்ண, வலது பஸ்ல உட்கார சொல்றாரு. இதுக்கப்புறம் நடக்கிற ஈவெண்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சங்கீதம் 2ல படிக்கிறது. ஓகேவா? அங்க என்னதுன்னா 1000 இயர்ஸ் முடிவுல வந்து என்ன நடக்குதுன்னா, இந்த ஆட்கள் யாருன்னா உலக மக்கள் என்ன பண்றாங்கன்னா, துன்மார்க்கர்கள், அதான் நன்மையான தேசத்திலேயோ தீமையை வந்து பிறப்பிக்கிற மக்கள் என்ன பண்றாங்கன்னா, நம்ம என்ன பண்ணலாம், இந்த கட்டுகளை வந்து உடைக்கலாம். எவ்வளவு நாள் தான் இவங்க நம்மள வந்து ஃப்ரீடமா விடல, என்னதுன்னா நன்மை செய் சொல்றாங்க. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இந்த ராஜ்யத்துல வந்து இந்த உலகத்துல வந்து ஜெயலலிதாவையும், அப்புறம் இல்ல ஜெயலலிதா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து கருணாநிதியா இருக்கட்டும், இல்லைன்னா பெரிய பெரிய ஆளுங்க, பயங்கர பெரிய பொலிட்டிஷியன்ஸ், என்ன பயங்கர பணக்காரங்க, அவங்களையும் அவங்க வீட்டுல வேலை செய்யறவங்களையும் சரிசமமா ஈக்குவலா ட்ரீட் பண்ணாங்கன்னா எப்படி இருக்கும்? நம்மளுக்கு நல்லா இருக்கும். ஆனா அவங்களுக்கு எப்படி இருக்கும்? அவங்க சுத்தமா நல்லா இருக்கு. அவங்க பயங்கரமா வேதனை அடைவாங்க. ஏன்னா அதனாலதான் வந்து ஒரு பணக்காரன் வந்து தேவன் ராஜ்யத்தில் வர்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஓகே, அவங்களுக்கு வந்து ஏத்துக்கொள்றதே முடியாது. ஓகே, அவங்க இங்கேயே இந்த உலகத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா பயங்கர சுத்து வச்சிருக்காங்க. ஓகே, சுகபோகமா வாழ்றாங்க. ஓகேவா?
அது அந்த உலகத்துல வந்து ஈக்குவலா இருக்கும் போது தேவனுடைய ராஜ்யத்துல வந்து நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும், கிளைமேட்டா இருக்கும், எல்லாமே சூப்பரா இருக்கும். ஆனாலும் வந்து ஈக்குவலா மத்த மக்களை வந்து சேர்ந்து வச்சு அவங்களால ட்ரீட் பண்ண முடியாது சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அதனால என்ன பண்றாங்களா, அவங்க தேவனுக்கு விரோதமா எந்திக்கிறாங்களா. அதனாலதான் வந்து வெளிப்படுத்தல 20:7 நம்ம என்ன படிச்சோம், கோகு மாகோகு மாதிரி என்ன பண்றாங்களா, தேவனுக்கு விரோதமா என்ன பண்றாங்க, அத்தனை கடற்கரை மணல்தனையா மக்கள் வந்து சேர்றாங்க சொல்லி பாக்குறோம். அந்த மென்டாலிட்டி தான் நம்ம இங்க படிக்கிறோம் 2ஆம் அதிகாரத்துல, எப்படிப்பட்ட மக்களா இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதனால இயேசு கிறிஸ்து என்ன பண்றாராம், இரும்புக்களால் அவங்களை என்ன பண்றாராம், ஆட்சி செய்யறாராம். அதுலயே 8:9 படிங்க. 2:8-9. சங்கீதமா? சங்கீதம். என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். இரும்புக்கோலால் அவர்களை நொறுக்கி குயக்களத்தை போல் அவர்களை உடைத்து போடுவீர் என்று சொன்னார். ஓகே, இரும்புக்கோலால் அவர்களை என்ன பண்றாங்க, நொறுக்கி. ஓகேவா? இப்ப தப்பு செஞ்சா தண்டனை இம்மிடியேட்டா. எல்லாரும் யார் தீமை செய்யற மக்கள் எல்லாருமே நீதிவாசமா இருக்கும் உலகத்துல. இந்த உலகத்துல அநீதி வாசமா இருக்கிற உலகத்துல அநீதி செய்யறது ஈஸி, நன்மை செய்யறது ரொம்ப கஷ்டம். அந்த உலகத்துல நன்மை செய்யறது ஈஸி, தீமை செய்யறது கஷ்டம். பயங்கரம். யாராவது ஒருத்தவங்க வந்து ஒருத்தங்களை அழிக்கணும் வராங்க, காலி பண்ணணும் வராங்க, டெரரிசம் ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறாங்க, வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து என்ன பண்றாங்க, பயங்கரமா தண்டனை, அடி உழுது சொல்லி பாக்குறோம். இரும்புக்கோல் ஆட்சி சொல்லி பாக்குறோம். அதான் ஓகே. அந்த இதுல இருந்து தான் என்ன பண்றாங்கன்னா இவங்க எஸ்கேப் ஆகிற பாக்குறாங்களா, அவங்க எஜமான் வந்துட்டு பேருக்கு அவங்க எஸ்கேப் ஆகணும் பாக்குறாங்க. அப்போ பரலோகத்துல இருக்கிற தேவன் என்ன பண்றாரு, நகைப்பார். நகைத்து நான் ஆல்ரெடி என்ன பண்ணிருக்கேன், என்னோட ராஜாவை வந்து சியோன்ல வந்து என்ன பண்ணிருக்கேன், அதிபதியா வச்சிருக்கேன் சொல்லி சொல்றாரு. இது யாரு, இயேசு கிறிஸ்து வந்து அதிபதியா வச்சிருக்காரு. அதனாலதான் 7ஆம் வசனத்துல படிச்சீங்கன்னா he said to me, you are my son, today I have become your father. யார்கிட்ட சொல்றா, இயேசு கிறிஸ்து கிட்ட சொல்றாங்க. ஓகே, தேவன் வந்து இயேசு கிறிஸ்து சொல்றாரு சொல்லி பாக்குறோம். சோ ஒட்டுமொத்தமா நம்ம கான்டெக்ஸ்ட் நம்ம முழுமையா படிக்கும்போது என்ன தெரிய வருது சொல்லி பாத்தீங்கன்னா, உலக மக்களுக்கு கண்டிப்பா அநீதி செய்யற மக்களுக்கு வந்து தேவனோட ராஜ்யம் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும், அவங்களுக்கு பிடிக்காது. அதனாலதான் நம்ம ஏற்கனவே ஐசியா 26 பார்த்தோம், தீமை செய்யற மக்கள் எல்லாம் அப்பாவி ஜனங்கள் எல்லாருக்குமே வந்து என்ன தேவன் ராஜ்யம் சூப்பரா இருக்கும், ஹெவன் மாதிரி இருக்கும். ஓகேவா? ஆனா தீமை செய்யற மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ரொம்ப பிடிக்காத ஒரு இடமா இருக்கும். அவங்க அந்த நன்மை கிருபை அவங்களுக்கு கொடுத்திருந்தாலும் அது ஏன் வந்து அந்த கிருபையை வந்து யூஸ் பண்ணாம இருக்காங்க சொல்லி பாத்தீங்கன்னா அந்த மென்டாலிட்டி தான். அவங்களால வந்து ஈக்குவலா மற்ற மக்களை என்ன பண்ண முடியல, ட்ரீட் பண்ண முடியல. அவங்க எப்படியாவது வந்து விடுதலையா தீமை செய்யணும்னு சொல்றது அவங்க இருதயம் என்ன இருக்கு, வாஞ்சிக்கிறதா இருக்கு சொல்லி பாக்குறோம். அதுதான் நம்ம இங்க பாக்குறோம். ஏன் தீமை செய்யற மக்களை தேவன் ராஜ்யத்திலே தீமை செய்யறாங்க சொல்லி பாத்தீங்கன்னா இதான் ரீசன். அவங்களால வந்து அந்த நன்மையை வந்து என்ன பண்ண முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல சொல்லி பாக்குறோம். சோ புரியுதா கான்டெக்ஸ்ட்? இதுதான் நம்ம இங்க பாக்குறது, தேவன் ராஜ்யத்துல முடியறது. அப்ப ஏற்ற காலம் சொல்றது ஒவ்வொரு மக்களுக்கும் ஏற்ற காலம் இருக்கு. பழைய ஏற்பாடு விசுவாச வீரர்களுக்கு பழைய ஏற்பாட்டுல அவங்க விசுவாசமும் அவங்க விசுவாச கிரியை என்ன இருக்கு, அது அவங்களுக்கு ஏற்ற காலமா இருந்தது. அதே போல சபைக்கு இப்ப இருக்க டைம், இயேசு கிறிஸ்து 1ஆம் வருகையிலிருந்து 2ஆம் வருகை வரைக்கும் உலக மக்களுக்கு தேவனுடைய ராஜ்யம் தான் 1000 years தான் என்ன இருக்கு, ஏற்ற காலமா இருக்கு. சத்தியத்தை அறிந்து கொண்டு அந்த ஜீவனை அடையும்படிக்கு இருக்கிறதுக்கு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? இதான் நம்ம பாக்குற ஓல்ட் கான்செப்ட். வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா இதுல? ஓகே, இதுல ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் ஆட் பண்ணணும்னு இருந்தேன். எதுனா இப்பதான் அந்த கேள்வி வந்துச்சு, என்னதுன்னா இப்ப தேவன் ராஜ்யத்துல வந்து உலக மக்கள் உயிர்த்தெழுந்து வராங்க, அவங்க வந்து சத்தியத்தை வந்து அறிஞ்சுக்கிறாங்க. இங்க தீமோத்தி 2ஆம் அதிகாரத்துல நம்ம என்ன படிக்கிறோம்னா wants all people to be saved. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்றாருன்னா சேவ் பண்றாராம் and come to the knowledge of the truth. பாத்தீங்கன்னா அப்படியே ரிவர்ஸ்ல இருக்கு. நம்ம என்ன பாக்குறோம்னா ரட்சிப்பு ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணப்பட்டிருக்கு, ஃபர்ஸ்ட் சத்தியம் சொல்லப்பட்டிருக்கு. இப்ப நம்மளுக்கு எல்லாம் சத்தியம் சொல்லப்பட்டிருக்கு. சத்தியத்தை விசுவாசிக்கிறதுனால, வாயினால் அறிக்கையிடுறதுனால நம்மளுக்கு என்ன பண்றது, ரட்சிப்பு இருக்கு சொல்லி பாக்குறோம். கரெக்டா? அப்படித்தானே வந்து நம்ம ரோமர்ல படிச்சோம் 9:10. ஆனா இந்த வசனத்துல பாத்தீங்கன்னா who wants all people to be saved, ஃபர்ஸ்ட் காப்பாத்த பண்ணுமா, சேவ் பண்ணுமா, பின்பு அவங்களுக்கு வந்து சத்தியம் உற்பத்திக்கு பண்ணுமா. இதுக்கு அர்த்தம் என்னது? சிம்பிளான அர்த்தம் தான்.
ரொம்ப டீட்டெயிலாம் போக தேவையில்ல. இது எல்லாருக்கும் தெரிஞ்சது, காமனான அண்டர்ஸ்டாண்டிங். இது ராஜ்யத்துல நடக்கிற ஒரு விஷயமா இருக்கு. இல்ல இல்ல, இயேசு கிறிஸ்து பத்தின ஒரு விஷயம் தான் இது. ஓ, எல்லாருமே சொல்றதுதான் இது. மீட்பு. ஃபர்ஸ்ட் காப்பாத்துறாருங்களா, அப்புறம் தென் சத்தியத்தை கொடுக்குறாராம். ஓகே. அப்புறம் என்னது? எல்லாருமே அவர் முதல்ல வந்து 2ஆம் உயிர்த்தெழுதல் கொடுக்கிறாரு எல்லாருக்குமே. இல்ல, ஃபர்ஸ்ட் அவர் உயிர் தெழுந்து வந்துதானே ரட்சிப்பு கொடுக்குறாரு, அதுவா? ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா, சாமுவேல் நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவரு எல்லாரும் தேவனை அறியிற அறிவுக்கு வரத்துக்கு முன்னாடி நம்மள வச்சு சேவ் பண்றாரு. கரெக்ட். என்னதுன்னா, அதுதான் இயேசு கிறிஸ்து மூலமா நம்மளுக்கு என்ன கொடுத்துட்டாரு? உயிர்த்தெழுதல். உயிர்த்தெழுதல் எல்லாருக்குமே கொடுத்துட்டாராம். ஏன்னா ஆமா. ஆதாமுக்கு இணையாதான் இயேசு கிறிஸ்து வந்தாரு. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படணும். இப்ப இயேசு கிறிஸ்து பிறக்கும் போதே என்ன சொல்றாரு? இதோ சகல ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. அது கூட படிங்க, லூக்கா. லூக்கா 2:10. 2:10. இதோ எல்லாம் ரட்சகராகிய கிறிஸ்து இயேசு பிறந்தார். ரட்சகர் காப்பாத்துறவர் வந்துட்டாரு. தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதீர்கள், இது எல்லா ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இது வெறும் யூதர்களுக்கு மட்டும் கிடையாது, இது வெறும் கிறிஸ்தவர்கள் மட்டும் கிடையாது, எல்லா ஜனத்துக்கும் சொல்லி பாக்குறோம். தாவீதின் வீட்டில் ஊர்ல ரட்சகராகி கிறிஸ்து இயேசு பிறந்தார். அர்த்தம் சொன்ன படிங்க 11. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். ஓகே, கிறிஸ்து என்னும் ரட்சகர் தாவீதின் ஊர்ல பிறந்திருக்காரு சொல்லி பாக்குறோம். அப்ப பாத்தீங்கன்னா எல்லாரையும் கழிச்சு என்ன பண்ணிட்டாராம்? அவர் மரணத்தினால மரிக்கும் போது எல்லாருக்கும் ஜீவன் கொடுத்துட்டாரு. உயிர்த்து எல்லாருக்கும் என்னது? நித்திய ஜீவன் கொடுத்துட்டாரு சொல்லி பாக்குறோம். அவர் மீட்பு கொடுத்துட்டாரு. கொடுத்துட்ட வரைக்கும் என்ன நடக்குது? எல்லாருக்கும் ஜீவன் வந்துருது. ஓகேவா? இப்ப என்னதுன்னா, அந்த ஜீவனை வந்து பெற்றுக்கொள்றதுக்கான ஏற்ற வேலை வந்து பாத்தீங்கன்னா அந்த சத்தியத்தை அறியணும். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா, நீங்க ஐசை 26 இருந்தாலும் சரி, இப்ப நம்மளுக்கா இருந்தாலும் சரி, பழைய படம் சரி, என்ன ஒருத்தவங்களுக்கு ஏற்ற கலை என்ன இருக்கு? சத்தியத்தை அறிஞ்சிக்கிறதுக்கு ஒரு வேலை இருந்தது சொல்லி பாக்குறோம். ஓகே, இப்ப பழைய ஏற்பாடு விசுவாச வீரர்கள் மட்டும் கொஞ்சம் செப்பரேட்டா இருக்கு. ஏன்னா இயேசு கிறிஸ்து வரதுக்கு முன்னாடியே என்ன பண்ணப்பட்டாங்க? விசுவாசிச்சாங்க. ஆனா அடையாளமா வந்து அவங்க என்ன பண்ணாங்க? இயேசு கிறிஸ்துவா விசுவாச மக்களா இருக்காங்க சொல்லி பாக்குறோம். ஷேடோ சொல்லி நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அடையாளம், நியாயப்பிரமாண பலிகள் சொல்லி அது மூலமா. ஆனா இப்போ இருக்கிற மக்கள், சபையா இருக்கட்டும், இல்ல எதிர்காலத்துல உயிரோட வரப்போற உலக மக்களா இருக்கட்டும், அன்பிலிவர்ஸா இருக்கட்டும், அவங்க எல்லாருமே என்ன பண்ண போறாங்க? ஏற்கனவே ஜீவன் கொடுத்தாச்சு இயேசு கிறிஸ்து மூலமா 2000 வருஷம் முன்னாடி. ஆனா சத்தியம் என்ன பண்ணப்படுது? அதுக்கப்புறம் போதிக்கப்படுது சொல்லி பாக்குறோம். ஓகே, இப்ப நம்ம அந்த நித்திய ஜீவன் வந்து தக்க வச்சுக்கணும். அதுதான். அதனாலதான் உங்க பேர்களை கிறுக்கி போடாதபடி பார்த்துக் கொள்ளுங்கள் சொல்றாரு. எதுக்காக கிறுக்கி போடக்கூடாது? எல்லார் பேருமே என்ன பண்ணப்படுதா? ஜீவ புத்தகத்துல எழுதப்பட்டுருச்சா. ஓகே, அப்ப யாரெல்லாம் வந்து விக்கெடா இருக்காங்களோ அவங்க பேர்ல என்ன பண்றாரு தேவன்? ஜீவ புத்தகத்துல இருந்து கிறுக்கி போடுறாராம். ஓகே, எடுத்துறாருன்னா அது காணப்படாது சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அது இருக்காது. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த வெளிப்படுத்தல் 20 கூட பாத்தீங்கன்னா கடைசியில ஜீவ புத்தகத்தில் பேர் இல்லாதவங்க எல்லாம் என்ன பண்றாங்களா? 2ஆம் மரணம் மாதிரி அக்கி கடலே போட்டுறாங்க சொல்லி பாக்குறோம். ஓகே, இது 2ஆம் மரணம் சொல்லி அங்க சொல்லப்பட்டிருக்கு. சோ இதுதான் அந்த ஓவரால் பிக்சர். வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? ஓகே, அப்ப நான் இதோட முடியுது. இது 2வது பாடம். சொல்லுங்கப்பா சமையல். அப்படின்னா இந்த பூமியில இப்போ தீமை செய்யறவங்களுக்கு எல்லாம் நியாய தீர்ப்பு இல்லையா? அதான் சிம்பிள் ரீசன். தீமை எதனால் செய்யறாங்க? அது சாத்தானோட வேலைதான் செய்யறாங்க. அவங்க சாத்தானின் பிள்ளைகளா இருக்கிறதுனால தான். கரெக்டா? சாத்தான் தான் அவங்களை இன்ஃபுளுன்ஸ் பண்றான். ஈவன் இயேசு கிறிஸ்து வந்திருக்கும் போது அந்த பரிசேயர்கள் என்ன பண்றாங்க? இயேசு கிறிஸ்துக்கு விரோதமா பேசிட்டே இருக்காங்க. அப்ப இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? உங்கள் பிதாவாகிய சாத்தானால் நீங்க என்ன பண்றீங்க? இந்த காரியங்களை செய்றீங்கன்னு சொல்லி சொல்றாரு. எங்கன்னா யோவான் 8ஆம் அதிகாரம். Okay, 8. ஓகே,
இது யோவான் 8ஆம் அதிகாரம் தான் நினைக்கிறேன். 13. தேவல் இங்கதான் கிரைஸ்ட் சொல்லுவாரு. 8ஆவது அதிகாரத்தை தான் சொல்லுவாரு. என்னதான் நீங்க உங்க பிதாவாகிய சாத்தனால் நீங்க வந்து செய்றீங்க. இதோ 44ல இருக்கு. இஃப் யூ 42ல சொல்றாரு. என்னதுன்னா, இஃப் காட் வேர் யுவர் ஃபாதர் யூ வுட் லவ் மீ அண்ட் இஃப் ஐ ஹவ் கம் ஹியர் ஃப்ரம் காட் ஐ ஹவ் நாட் கம் ஆன் மை ஓன் காட் சென்ட் மீ. Why is my language not clear to you? Because you are unable to hear what I say. You belong to your father, the devil. Devil சொல்றாரு. நான் சாத்தான் சொல்லி தேடிட்டு இருந்தேன். Okay, devil. And you want to carry out your father's desire. Father's desire-னா யார்? devil சொல்லி பார்க்கிறோம். சோ அவன் தான் என்ன பண்றான்னா, அந்த நல்ல விதை விதைக்கிற இடத்துல வந்து என்ன பண்றான்னா, கலைகளாக்கிய மக்களை வந்து விதைக்கிறான்னு சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? அதான் நிறைய உண்மைகள் நம்ம பார்க்கிறோம்ல. என்னதுன்னா, சாத்தானுடைய இன்ஃப்ளூயன்ஸ்னாலதான் இந்த உலகம் இவ்வளவு தீமையில இருக்கு. அதனால்தான் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, இந்த உலகம் என்னுடைய ராஜ்யம் கிடையாது. ஓகே, சாத்தான் என்ன பண்றான்னா, இயேசு கிறிஸ்துவ சோதிக்கும் போது கூட, நீ என்னை பணிந்து கொள், நான் என்ன பண்றேன், இந்த ராஜ்யத்தை உனக்கு ஒப்படைக்கிறேன்னு சொல்லி சொல்றான். ஓகே, அப்ப தேவன் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, உன் தேவனாகி ஒருத்தரே நீ பணிந்து கொள்வாயாக, அப்பால இப்ப சாத்தானி சொல்லி டைரக்டா சொல்றாரு. அவன் ஈஸியா என்ன பண்றான்னா, இயேசு கிறிஸ்து கிட்ட வந்து ராஜ்யத்தை கொடுத்த நீ என்னை வணங்கு, என்னை பணிந்து கொள் சொல்றான். ஆனா இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு, அந்த டஃப்பான வழியில போயிட்டு சாத்தானை ஜெயிச்சார் சொல்லி பார்க்கிறோம். தன் மரணத்தினாலே அந்த மரணத்தின் அதிகாரியாகிய பிசாசனாலே வென்று. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஓகே, 14-15. சோ இப்ப இந்த உலகத்துல கொஸ்டின் ஆகுதுன்னா, இந்த உலகத்துல ஏன் தீமை நடக்குது, இந்த உலகத்துல ஏன் அநீதி தீமையான மக்கள் இருக்காங்க சொல்லி பாத்தீங்கன்னா, இது எல்லாமே சாத்தானோட இன்ஃப்ளூயன்ஸ். மாம்ச பலவீனம் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா, ஆதாமுடைய பாவத்தின் நிமித்தம் வந்த அந்த சாபம் சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அதனாலதான் தேவன் என்ன பண்றாருன்னா, எல்லாருக்குமே ஒரு நீதியான ஒரு வாய்ப்பு தராரு. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க எக்ஸாம் படிக்கவே இல்லை. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து மேக்ஸ் எக்ஸாமுக்காக நீங்க போறீங்க, திடீர்னு அங்க வந்து சயின்ஸ் எக்ஸாம் வச்சிடுறாங்க. ஓகே, கொஸ்டின் பேப்பர் கொடுத்துட்றாங்க. கொடுத்துட்டு பிறகு நீங்க வந்து எழுதுங்க, இதுல பாஸ் ஆனதா பாஸ் ஆகுது சொல்றது வந்து கரெக்டா, நீதியா இருக்குமா? அங்க வந்து என்ன பண்ணுவீங்க, ஸ்ட்ரைக் பண்ணுவீங்க. அதனால நீங்க மேக்ஸ் எக்ஸாம் வச்சுட்டு டக்குன்னு சயின்ஸ் பேப்பர் கொடுத்துட்டு இது எழுதுன்னு சொல்றீங்கன்னு சொல்லிட்டு, அந்த மாதிரிதான் தேவன் செய்வாரா? சாத்தான உள்ள அமைச்சிட்டு எல்லா தீமைகளும் வந்து சிச்சுவேஷன், என்விரான்மெண்டா இருக்கட்டும், சூழ்நிலையா இருக்கட்டும், எல்லாத்தையும் உருவாக்கிட்டு என்னதுன்னா, நீங்க வந்து நன்மையா இருக்கணும் சொல்றது வந்து எப்படி முடியும்? அதனால்தான் என்ன சொல்றாங்கன்னா, ஒருவனும் நியாயப்பிரமாணத்தினால் நீதி அடையறது இல்லை, ஒருவனும் உணர்வுள்ளவன் ஒருவனும் இல்லை. ஓகே, தேவனுக்கு கீழ்ப்படுகிற ஒருவனும் இல்லை, எல்லாரும் ஏகமாய் தப்பு செஞ்சாங்க சொல்லிதான் போட்டிருக்கு வசனம். கரெக்டா? அப்போ தேவனுடைய கிருபையினால் தான் நம்ம என்ன பண்ணப்பட்டிருக்குமா, காப்பாற்றப்பட்டிருக்குமா. இந்த 2 வசனம் மட்டும் படிக்கலாம். தமிழ் இது நீங்களே படிங்க. எதுனா ரோமர் 3ஆம் அதிகாரம் 9ல இருந்து. ரோமர் 3:9ல இருந்து. ஆனாலும் என்ன, அவர்களை பார்க்கிலும் நாங்கள் விசேஷித்தவர்களா? எவ்வளவேனும் விசேஷித்தவர்கள் அல்ல. யூதர் கிரேக்கர் யாவரும் பாவத்திற்குட்பட்டவர்கள் என்பதை முன்பு திருஷ்டாந்தப்படுத்தினோமே. அந்தபடியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை. எல்லோரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டுப் போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. அடுத்தது அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி, தங்கள் நாவுகளால் வஞ்சனை செய்கிறார்கள். அவர்களுடைய உதடுகள் கீழே பாம்பின் விஷம் இருக்கிறது. அவர்கள் வாய் சபிப்பினாலும் கசப்பினாலும் நிறைந்திருக்கிறது. அவர்கள் கால்கள் இரத்தம் சிந்துதலுக்கு தீவிரிக்கிறது. நாசமும் நிர்பந்தமும் அவர்கள் வழிகளில் இருக்கிறது. சமாதான வழியை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். அவர்கள் கண்களுக்கு முன்பாக தெய்வ பயம் இல்லை என்று எழுதியிருக்கிறது. போதும். அப்ப பாத்தீங்கன்னா, ஒருத்தரும் நீதிமான் கிடையாது, ஈவன் ஆபிரகாம் முதற்கொண்டு. ஓகேவா? எல்லாருமே ஏகமாய் வழி தப்பி போனார்களாம். அப்ப தேவன் என்ன பண்றாரு, ஆபிரகாம வந்து புரஜாதி கடவுளை வணங்கிட்டு இருந்த அவரை வந்து என்ன பண்றாரு, என்னை தெரிந்துக்கொள் சொல்லிட்டு அவர் கூப்பிடுறாரு சொல்லி பார்க்கிறோம். இதை யோசுவா சொல்றாரு. யோசுவோட கடைசி அதிகாரம் 24ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, முற்காலத்தில் ஆபிரகாம் முதற்கொண்டு என்ன பண்ணாங்களாம், சிலைகளை வணங்கிட்டு இருந்தாங்களாம். ஓகே, ஆனா தேவனோ மகா கிருபையா என்ன பண்ணாராம், அவங்கள வந்து சத்தியத்தை, இவர் தான் மெய்யான தேவன் சொல்லி விளக்குனாராம், விளக்கி கூட்டு வந்தாராம். ஓகேவா? அவரை தான் நான் வணங்கிட்டு இருக்கேன், நான் வந்து பின்பற்றுவேன்,
நீங்க யார வணங்கினாலும் பரவாயில்ல, நானும் என் வீட்டாருமோ கர்த்தரையே சேவிப்போம் சொல்லிட்டு யோசுவா சொல்றாரு. நீங்க அந்த 24ஆம் அதிகாரம், யோசுவா 24ஆம் அதிகாரம் படிச்சீங்கனாலே உங்களுக்கு சூப்பரா புரியும். ஆபிரகாம் ஃபர்ஸ்ட் என்ன நிலைமை இருந்தது, அப்புறம் எப்படி மாறுறாங்கன்னு சொல்லிட்டு, எப்படி அழைக்கிறார் காட் சொல்றதெல்லாம். ஓகேவா? அப்ப பாத்தீங்கன்னா உணர்வுள்ளும் ஒருவனும் இல்லை. அப்ப தேவனுடைய கிருபையினால தான் நம்ம எல்லாருமே காப்பாற்றப்பட்டிருக்கோம். அப்ப கிருபையினால சொல்லும்போது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சிறு ஜனம் தான். ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா ஆபிரகாமா இருக்கட்டும், தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள். நோவா இருக்கட்டும், தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள். ஓகே, அதே மாதிரி ஏனோக்கா இருக்கட்டும், அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப இந்த உலகத்துல ஆபிரகாமா இருக்கட்டும், இல்லைன்னா இஸ்ரேல் மக்களா இருக்கட்டும், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள். இப்ப சபை கூட பாருங்க, எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களை இருக்கிறார், அவர்களை மகிமைப்படுத்தியிருக்கிறார். அவங்க பாத்தீங்கன்னா முன்குறிக்கப்பட்ட மக்கள். முன்குறிக்கப்பட்டவங்கன்னா சூசன், எலெக்ட் சொல்ற ஒரு கூட்டம் இருக்கு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? இத கடைசியா இன்னொன்னு வசனம் மட்டும் படிக்கலாம். எபேசியர் இதோட முடிச்சிடலாம். எபிஷியன்ஸ் 2:1 இருந்து படிங்க. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவின் ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். இந்த உலகத்தின் ஆகாய பிரபு என்ன பண்றானா, கீழ்ப்படியாத பிள்ளைகளை வந்து என்ன பண்றானா, ஆட்கொள் இருக்கணும், தீமை செய்ய வைக்கிறான்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அப்படி இருந்தீங்க. ஆனா 3வது வசனம் படிங்க. அவர்களுக்குள்ளே நாம் எல்லோரும் முற்காலத்திலே நாம நமது எல்லோரும் மாம்ச யூதர்களா இருக்கட்டும், கிரேக்கர்களா இருக்கட்டும், புறஜாதி மக்களா இருக்கட்டும், நம்ம எல்லாரும் நாம் எல்லோரும் முற்காலத்திலே தமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனதும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாயிருந்தோம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். இது அடுத்த வசனம். இது உங்களால் வந்தது கிடையாது, நம்மளுடைய பாக்கியத்தினால கிடையாது. இது தேவனோட ஈவு, கிஃப்ட். படிங்க அப்படியே. கிறிஸ்து இயேசுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே நம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்கச் செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடே கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடே கூட உட்காரவும் செய்தார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல, ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையா இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். போதும்பா, நம்மள ஆயத்தம் பண்ணியிருக்கிறாராம். இந்த கான்டெக்ஸ்ட் புரிஞ்சுதான் முடிஞ்சிச்சு. அப்ப தேவன் நம்மளை தெரிந்து கொண்டதுக்கான நோக்கம் என்னது பாத்தீங்கன்னா, உலகத்துல நம்மளும் பாவிகள் தான், நம்மளும் ஒரு நீதிமான் ஒருவனும் இல்லை, கேடு உள்ள மக்கள் தான் எல்லாருமே. ஓகேவா? அதுல இருந்து என்ன பண்றாருன்னா, ஒரு ஹாம்பிக்கா காட் என்ன பண்றாரு, கொஞ்சம் மக்களை தூக்குறாரு, தூக்கி எடுத்து நீதியை கத்துறாரு, அவரோட சத்தியத்தை வந்து பொதிக்கிறார் சொல்லி பாக்குறோம். அது மூலமா விசுவாசத்துக்குள்ள வர மக்கள் என்ன வராங்கன்னா அவரோட மகிமையில போறாங்க சொல்லி பாக்குறோம். ஓகே, அதனாலதான் முன்பு ஃபர்ஸ்ட் விசுவாசிக்கிற மக்கள் சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். ஓகே, இதை பத்தி டீட்டெயிலா நம்ம நாளைக்கு கூட பார்க்கலாம். இதை புரிஞ்சிச்சுல, இது வரைக்கும் புரிஞ்சிச்சுல? இப்போ சாமுவேல் உங்க கேள்வி ஓகேவா? சரி, ஓகே. சரி, ஓகேவா உங்களுக்கு? ஒரு டவுட், நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம் சபை மக்கள், அவங்க வந்து சத்தியத்தை கேட்டு அவங்க திரும்ப வழி தப்பி தவறு செய்யறாங்கன்னா அவங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்கப்படுமா? சபைக்கு கொடுக்கப்படாதுல்லப்பா. சபைக்கு தேவன் சத்தியத்தை போதித்தாருல, கொடுத்துட்டாருல. ஒரு தடவை பிரகாசிக்கப்பட்டு பரமையவே ருசி பார்த்து ஓகே, மறுபடியும் பாவம் செய்யறவங்க என்ன பண்றாங்களா, குமாரனை தன் காலின் கீழே மிதிக்கிறாங்க சொல்லி பாக்குறோம். அவங்களுக்கு மறுபடியும் கிருபை கொடுக்கப்படாது. அதான் பைபிள் தெளிவா வந்து எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 4, 5, 6 பாத்தீங்கன்னா அதான் போட்டுருக்கு. நீங்க அது வேணா நீங்க படிங்க. எபிரேயர் 6:4.
ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டு பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தையை இனிவரும் உலகத்தின் பெலன்களை ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புதற்கேதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். போதும், புரியுதா? தெளிவா இருக்கா? சரி, ஓகே. ஓகே, இத வசனத்தை நீங்க டைரக்டா படிச்சாலே போதும், நம்மளுக்கு எல்லா தெளிவும் இருக்கு பைபிள்ல, எந்த கன்ஃபியூஷனும் இருக்காது. நம்ம சத்தியத்தின்படி நம்ம நடக்கிறதுக்கு வந்து வசனமே சத்தியமா இருக்கு சொல்லி போதும். ஓகே, சரிப்பா. அப்போ ப்ரேயோட நம்ம முடிக்கலாம். யார் ப்ரே பண்றீங்க? வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? வேற ஏதாவது கொஸ்டின்ஸ்? இல்ல. ஓகேப்பா, சரி. ப்ரேயர் ஆனந்தி நீங்க பண்ணுங்கப்பா. எல்லாம் சாமுவேல்? ஓகே. சரி, ஓகே. எங்களை நேசிக்கிற பரலோக தகப்பனே, இந்த நல்ல வேலைக்கான காலம் வந்து அப்பா உங்க கூட எங்களோட இருந்து அமையப்பா, எங்களுக்கு என்ன தேவையோ அமைய அதை சந்திக்கிறது நாங்கள் உமக்கு நன்றி அப்பா. அப்பா நாங்கள் இந்த பாடத்தில் ஏற்ற காலம் என்ன என்று நாங்கள் அறிந்து கொண்டோம் அப்பா. சபையாக இருக்கிற எங்களுக்கு அமீனப்பா எவ்வளவு பெரிய பொக்கிஷத்தை எங்களுக்கு கொடுத்ததையும் நன்றி அப்பா. அமீனப்பா எவ்வளவு விசேஷித்தமாக எங்களை வைத்தீர் என்று நாங்கள் அறிந்தோம் ராஜா. இது போல அமீனப்பா இந்த கிளாஸை நாங்கள் தொடர்ந்து கவனித்து இன்னும் எங்களுக்காக என்னென்னலாம் நீ வைத்திருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள நீ உதவி பண்ணுங்க ராஜா. அமீனப்பா இது முதற்கொண்டு எங்கள் மனக்கண்களை திறந்தவரையும் நன்றி ராஜா. அமீனப்பா எங்களை குருடராக இல்லாத மாதிரிக்கு அமீனப்பா பார்வையுள்ளவர்களாக மாற்றினீரே உங்களுக்கு நன்றி 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 செலுத்திக்கிறோம் அப்பா. இது போல அநேக கிளாஸை நாங்க பார்க்கணும். அதில் உள்ள தெளிவை நாங்கள் பெற்றுக்கொள்ளணும். நீங்க வழிநடத்தல பலப்படுத்திக் கொள்ளுங்க. இப்ப இயேசு கிறிஸ்து மூலமாக ஜெபிக்கும் நல்லபிதாவே ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவர் பரிசுத்தமுள்ள ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை ஒருபோதும் மறவாதே. ஆமென். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Thank you. Bye bye.